यमुना वनजारे जय राधा माधवा जया कुंज विहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा गोपीनाथ राधे जय जगन्नाथ जय बलदेवा जय सुभद्रमा जय सुदर्शन जय गौरानिताय गौरानिताय जय गौरानिताय नित्य गौरा हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौरा हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल हरे 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 हरि बोल शिला प्रभुपाद की जय शिला गुरुदेव की जय नेता गौर प्रेमानंदे हरे हरे बोल हरे कृष्णा प्रभु कृष्णा प्रभु ஹரி போல் ஹரே हरे கிருஷ்ணா. कृष्णा ஸோ प्रभु இன்னைக்கு நிறைய மாதாஜிஸ் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரபு கூட எனக்கு துணைக்கு வந்திருக்க மாட்டாங்க. கரெக்டா? प्रभु आमा प्रभु हरे कृष्णा प्रभु ஹரே கிருஷ்ணா. நான் ஒத்தையில இருக்கேன் மாதாஜி. பிரபு இதெல்லாம் எங்க பிரபு ஆபீஸ்ல நீங்க இருக்காரு. நீங்க அதான் ஒத்தாள் கேட்டேன். 100 பேருக்கு சமம் பிரபு அது பிரபு நாராயணா இதெல்லாம் எங்க प्रभु பிரபு கிருஷ்ணா அவங்க கூட இருக்காரு அப்படியா பிரபு இருக்காங்களா? இருக்காரு அப்பாக்கு ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்லிடுங்க. ஜாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னையோட நம்மளோட கிளாஸ் வந்து வீட்டு பொறுப்புகளும் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை எடுக்க சொல்லி நிறைய டிவோட்டிஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சங்கடமாக இருக்குது, எங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தை வச்சு ஆரம்பிப்போம். ஓகே, எல்லாருமே 18வது அத்தியாயத்துக்கு போங்க. பகவத்கீதை 18வது அத்தியாயத்தில் 46வது ஸ்லோகம். உங்களுக்கு இங்கிலீஷில் நான் என்ன ஷேர் பண்ணுறேன், என்கிட்ட இங்கிலீஷ் இருக்கு. ஓகே, ஐ வில் ஷேர் நவ். எங்கே இருக்கு மோரு ஷேரு? 47 பிரபு 46 மாதாஜி. 46 யாரு ஸ்லோகத்துல கெட்டி நல்லா அருமையா பண்றவங்க யாரு? ஸ்லோகம் ஆளுங்களா முன்னுக்கு வனஜா வாங்க. வனஜா மாதாஜி நல்லா பண்ணுவாளா? சூப்பர். ஆமா வனஜா ஹரே மாதாஜி கிருஷ்ணா பண்ணுங்க பிரபு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தண்டத் பிரணாம். படிங்க மாதாஜி. யா ஸ்லோகா ஷேர் ஆயிட்டு இருக்குல்ல ஸ்லோகா எல்லாருக்கும்? எந்த அத்தியாயம் பிரபு? 18 அத்தியாயம் 46வது ஸ்லோகம். பிரபு வேற யாராவது படிக்கட்டுங்களா? பிரபு நான் படிக்கணுமா பிரபு ஓகே பிரபு நான் படிக்கணுமா பிரபு யா ஹரே படிங்க கிருஷ்ணா படிங்க. பிரபு. யா படிங்க. பிரபு நானா பிரபு பண்ணுங்க மாதாஜி. हरे कृष्ण प्रभु यदा ம். प्रवृत्तिर्भूतानां येन सर्वम् इदं तदं सर्वकर्मणां तम् अभ्यर्च्य सिद्धिं विदधि मानवः. வெரி குட் மாதாஜி, நல்லா பண்ணீங்க. எஸ், வேற யாருக்காவது பண்ணணுமா? ஹரே கிருஷ்ணா. யா BG 18 text 46 यतः प्रवृत्ति भूतानां येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धि विन्दति मानवः. हरे कृष्ण. வெரி குட், தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. வேற யாருக்காவது பண்ணணுமா?
Hare பிரபு Krishna Prabhu. பண்ணுங்க வசந்தி மாதாஜி. Yada pravrittirbhudanam yena sarvam idam tadam svakarmana tam apyarcha siddhim vindati manavaha. Hare Krishna Prabhu. தேங்க்யூ. வேற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, லாஸ்டா அவங்க சாண்ட் பண்ணிட்டு நிறுத்திக்கலாம். நான் தான் பிரபு சொன்னேன். சொல்லுங்க மாதாஜி. यद प्रवृत्तिर्भूतानां येन सर्वम् इदं तदं सर्वकर्माणा तम् अप्रच्छय सिद्धिं विन्दति मानवः. எஸ், தேங்க்யூ வெரி மச். கல்பனா மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? Hare Krishna Prabhu. யா. By worship of the Lord, who is the source of all beings and who is all pervading, a man can attain perfection through performing his own work. தமிழ் யார் வச்சிருக்கீங்க? பிரபு படிக்கட்டுமா பிரபு? படிங்க மாதாஜி. சுதா பாஸ்கரன் யா- படிங்க. யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ, அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். எக்ஸலண்ட், Thank you, எக்ஸலண்ட் பிரபு. மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ வீட்டு பொறுப்புகள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மொத்தமே ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போகிறோம், 9 பாயிண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து நான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு வச்சுருக்கேன். முடிஞ்சால் 2 பார்ட்டையும் பார்க்கலாம், இல்லைன்னா இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்களா? வீட்டு பொறுப்புகளும் பக்தியும். முதல் பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. வீட்டு பொறுப்புகள் தொந்தரவு அல்ல, சேவை என்று பார்க்க வேண்டும். நம்ம வீட்டில் நம்மளோட டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலர் அம்மாவாக இருப்பாங்க, சிலர் பாட்டியாக இருப்பாங்க, சிலர் மனைவியாக இருப்பாங்க. ஓகே, சிலர் அப்பா இருப்பாங்க, சிலர் என்ஜினியராக இருப்பாங்க, சிலர் மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு தொந்தரவு அல்ல, அது ஒரு சேவை. எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த 18.46ல் ஸ்வகர்மானா, அதாவது அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை, அவனுக்கு இன்னும் இருக்கக்கூடிய சில கர்மங்கள், தர்மம் இல்லை அவன் செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மானக, அவன் அதை செய்யறது மூலியமாகவே அவன் வந்து பர்ஃபெக்ஷனை, முக்தியை அவனால் அடைய முடியும் இல்லையா? ஸோ இதுதான் பௌதிகத்தில் கடைசியில் சொல்றாரு. மொத்த பௌதிகத்தையே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு தப்பாவே பண்ணிக்கிறாங்க. நாங்கள் கூட அப்படிதான் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நானும் சிரோன்மணியும் பேசிப்போம். சே மாப்பிள்ள, நம்மளுக்கு மட்டும் இது முன்னாடியே கிடச்சிருந்தா இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கவே வேண்டாம் பார்த்துக்கோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லிட்டுருவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இம்மெச்சூரிட்டினால வரக்கூடிய ஒரு அறிவு. இந்த ஹோல் பகவத்கீதாவை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அர்ஜுனன் நான் சண்டை போடலை அப்படின்னு சொன்னான். இந்த ஹோல் பகவத்கீதா சொல்லி கிருஷ்ணர் சண்டை போட வச்சாரு, அதாவது அவனோட டியூட்டி. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த ஹோல் பகவத்கீதா நம்மளோட டியூட்டியை செய்யாம இருக்க சொல்லலை, செய்ய தான் சொல்லுது. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பக்தியை வந்து ஒரு சாக்கா வச்சுக்கிறாங்க. நம்மலாம் ஸ்கூலில் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் இங்கே என்சிசி ஸ்டூடெண்ட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது கல்ச்சரல் ப்ரோக்ராம் அது இதுன்னு யாராவது உண்டா? என்சிசியில் இருந்தீங்க? எஸ், வெரி குட். ஓகே, யாராவது தேவையில்லாம மைக் வச்சிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏதோ சவுண்டு வருது, எனக்கு எதுவும் தெரியல. யாராவது பார்த்துக்கோங்கண்ணா. தேங்க்யூ, கால் பண்ண மாத்தாஜி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கந்தவில்லன் பிரபு, உண்மையா பொய்யா, என்சிசின்ற பேர்லாம் கிளாஸ் எல்லாம் கட் அடிப்போம். நம்மளுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண பிடிக்காது சார். எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது சார், அடுத்த மாதம் எங்களுக்கு வந்து காம்படிஷன் இருக்குது சார், டோர்னமெண்ட் இருக்குது சார், ஃபெஸ்டிவல் இருக்குது சார், அதனால் நாங்கள் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மீட்டிங் இருக்குது சார், அது சார் இது சார்ன்னு சொல்லிட்டு நம்ம நொண்டி சாக்கு சொல்லிட்டு போவோம். இதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு என்சிசியை ரொம்ப பிடிக்குதுனோ இல்லை அது பிடிக்குதுனோ கிடையாது, நம்மளுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளோட டியூட்டியை செய்ய பிடிக்காம பக்தியை என்ன பண்றோம்னா இப்போ ஒரு நொண்டி சாக்கா வச்சுக்கிறோம். இது ஆரம்பகால பக்தர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் தவறு. சாரி, எடுத்த உடனே நெகட்டிவா ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. ஓகே, பட் கிருஷ்ணா சேஸ் திஸ் 18.46ல ஸ்வகர்மனா தம் அப்யர்ச்ச சித்திம் விந்ததி மாணவ. ஸோ யாரெல்லாம் அவனோட ஸ்வகர்மத்தை, அவனோட தர்மத்தை, அவனுக்கு விதிக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமையை அதை செஞ்சுக்கிட்டே சொல்றாங்க. ஸோ சிலருக்கு இப்போ மாதாஜி சேர்த்துக்கினா சமைக்கணும், வீடை கிளீன் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும். ஜென்ஸாக இருந்தீங்கன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பில்லை கட்டணும், வைக்கணும், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும், பொண்டாட்டிக்கு நகை வாங்கணும், முக்கியமான கடமை. ஓகே, ஸோ நகை வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே பக்தின்ற பேர்ல ஒழிய வேண்டாம். இது எல்லாத்தையும் எப்படி பக்தியோட செய்ய முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யசோதம்மா இருக்கா. யசோதம்மா பால் கடைவாளாம். பால் கடையும் போது என்ன கடைவா? சும்மா டரன்னு கடைச்சா மோரை ஊத்து, பாலை ஊத்து அப்படின்லாம் கடைய மாட்டாளாம். அந்த மோர் கடையும் போது வெண்ணெய் எடுக்கிறதுக்கு அப்ப என்ன பண்ணோன்னா கிருஷ்ணனோட லீலை எல்லாம் சொல்லிக்கிட்டே இது பண்ணுவாங்களாம். அந்த அம்மா கிருஷ்ண லீலா பண்ணுச்சுன்னா அவங்களோட கொலுசு, அவங்களோட பூவு, அவங்களுக்கு கையில இருக்கிற வளையல் எல்லாம் மியூசிக் போடுமா. அந்த அம்மா யசோதம்மா பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை குளோரிஃபை பண்றான்னு எல்லாம் மியூசிக் போட ஆரம்பிச்சிருமா. அப்படியே தாளத்தோட வாசிக்க ஆரம்பிச்சிருமா எல்லாமே. ஸோ அது மாதிரி நம்ம யசோதம்மா அளவுக்கு இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டியூட்டிஸை நம்ம கிருஷ்ண பக்தியோட சேர்ந்து பண்ணணும். இப்ப அர்ஜுனனுக்கு ஏன் பாரத போர்ல போய் பகவத்கீதையை கொடுத்தாரு? ஒரு போருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்களே 12 மணிக்கு போறீங்க, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் போறீங்க, 4 பேர் ஒரு கத்தி எடுத்துட்டு உங்ககிட்ட மிரட்டுறான், குத்திடுவேன், வச்சிருவேன், நகையை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா. நீங்க எவ்வளவு டென்ஷன்ல இருப்பீங்க? இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இல்ல நல்லா கூலா இருப்பீங்களா? நாளைக்கு என்னங்க உங்களுக்கு டிஃபன் வேணும் அப்படின்னு உங்க அத்தானு கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்களா? பரபரப்பா இருப்பீங்களா? பரபரப்பா இருக்கும். அப்ப 64 கோடி ஜனங்க கையில கத்தியும் வாளும் அம்பும் வேலும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. நீ உன்னைய குத்தவா என்னைய குத்திக்கிட்டான்னு. கரெக்டா? அந்த டைம்ல பகவான் என்ன சொல்றாரு? மாம் அனுஸ்மர வித்யாச்சா, நீ என்ன நினைச்சிட்டு நீ சண்டை போடுவோம், டியூட்டியை பண்ணிட்டு. அப்ப நம்ம என்ன 64 கோடி பேரா இருப்போம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மாமியாரு, ஒரு மருமக, கரெக்டா, ஒரு புருஷன், கரெக்டா, ஒரு 2 பிள்ளைங்க. அதுக்கு மேல இந்த காலத்துல யாரும் பெத்துக்கிறது இல்ல. தைரியமானவங்க 1-2 பேர் தான் இருக்காங்க 3-4 பெத்துக்கிறதுக்கு. ஓகேவா? சோ நம்ம என்னங்க 64 கோடி பேர் கூட கத்தியோட ஒரு ஆளுங்க கூட நம்ம இல்லைங்க. நம்ம ஏன் அப்ப மேனேஜ் பண்ண முடியல? பட் கிருஷ்ணா சேஸ் திஸ், யூ ஹாவ் டு டூ யுவர் டியூட்டி. சரி, இப்ப நம்ம டியூட்டியை பத்தி பேசிட்டோம். அப்ப பக்தியை பத்தி கொஞ்சம் பேசுவோம். 2வது பாயிண்ட், மாறாத பக்தி பழக்கங்களை நிர்ணயிங்கள். ஃபிக்ஸ் நான் நெகோஷியபிள் பக்தி. ஒரு கப்பல்ல இருந்தா அதுக்கு இந்த ஆங்கர்னு ஒன்று இருக்கும். கப்பல் வேகமா போகுது, ஸ்லோவா போகுது, நிறைய சாமானை தூக்கிட்டு போறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா அதுக்கு ஒரு நங்கூரம் இருக்கும். அந்த நங்கூரம் இல்லைன்னா கப்பல் அடுத்த செகண்ட் எங்கேயாவது போயிட்டு இடிச்சு மேலே ஜோலி முடிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல நம்ம டைட்டானிக் கப்பல் மாதிரி முடிஞ்சு போயிடும். ஸோ அங்கூரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம பக்தியில நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னா இதுல நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். இப்போ ஒரு சிலர் இருக்காங்க, என்ன ஆனாலும் எஜுகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ க்ளோஸா இருக்கக்கூடிய ஒருத்தரோட மேரேஜா இருக்கட்டும், இல்ல அந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்ல இந்த ப்ரோக்ராமா இருக்கட்டும், நோ, எஜுகேஷன் இஸ் டாப் ப்ரையாரிட்டி. உன்னை ஸ்ட்ரக்சர்லயாவது நான் கூட்டிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத வச்சிருவேன்னு இருப்பாங்க. கரெக்டா? ஸோ லைஃப்ல ஒரு சிலருக்கெல்லாம் நான் நெகோஷியபிள் இல்லையா? ஷேரிங் யுவர் ஹஸ்பண்ட் வித் எனிபடி, ஈவன் வித் த மதர் ஆர் ஈவன் வித் த ஒய்ஃப், நான் நெகோஷியபிள். கரெக்டா இல்லையா? இல்ல நெகோஷியபிள் அது? இதுல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? அனுக்குள்ள திட்டுவா, என் மனத்தை வாங்குறதுக்கே இருக்க அப்படின்ட்டு. லாஸ்ட் வீக் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த அம்மா ரொம்ப வயசான டாக்டர். ஸோ வேற எதுவுமே பேசல, எல்லாம் மெடிக்கல் சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தோம். இந்த அம்மா என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும், என் அனுகூலா இருக்கேன், என் ஒய்ஃப் இருக்கேன், அதனால எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஷி கேவ் மீ அ காம்ப்ளிமெண்ட். யூ ஆர் எ குட் கப்பல்ஸ் நீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அது கூட அவங்க சொன்னது அனுகூலாக்கு டென்ஷன் ஆயிட்டா, ஈன்னு இழிச்சுக்கிட்டே இரு அப்படின்னா. ஓகே, ஸோ அத மாதிரி சம் திங்ஸ் ஆர் நான் நெகோஷியபிள். அது யாரா இருந்தாலுமே அவங்க நம்ம புருஷனை பார்த்து சிரிச்சா நம்மளுக்கு ஆகாது. கரெக்டா இல்லையா?
அதே மாதிரி பக்தியில சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்க கூடாது. ஸ்ரவணம், கீர்த்தனம் போன்ற விஷயங்கள். உதாரணத்துக்கு டெய்லி ஒரு டோஸ் ஆஃப் ஸ்ரவணம். நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா டெய்லி பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்றோம். உயர்ந்த பக்தர்கள் பிரபுபாதோட லெக்சர் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ரவணம் டெய்லி அதை காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. சாண்டிங் 4 ரவுண்டோ 8 ரவுண்டோ 16 ரவுண்டோ காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பகவத்கீதா ஒரு ஸ்லோகம் ஒரு பேப்பர் படிக்கிறது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இத மாதிரி நீங்க என்ன லெவல்ல பக்தி பண்றீங்களோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சில விஷயங்களே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, மிச்சத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளியர் கட்டா சொல்லிருங்க, எஸ் திஸ் இஸ் மை டைம் ஃபார் மை ஜப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி துளசி தண்ணி ஊற்றுவேன், அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சில டைம் நான் அப்படி யோசிப்பேன், சாப்பிடும்போது ஐயோ நான் சாப்பிட்றேன் ஆனால் என் துளசிக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, அந்த அம்மாக்கு என்னது நம்ம கொடுக்குற தண்ணி சாப்பாடு இல்லையா, ஸோ ஐயோ அவங்களுக்கு நான் தண்ணி கொடுக்கல. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஃபியூ திங்ஸ், 1 or 2 திங்ஸ் மாறாத பக்தி பழக்கமாக வச்சுக்கோங்க. அது அமாவாசையா இருந்தாலும் சரி, கிருத்திகையா இருந்தாலும் சரி, தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, டோன்ட் நெகோஷியேட் வித் இட். பிகாஸ் 8.7ல பகவான் சொல்றாரு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச. தஸ்மாத்னா தேர்ஃபோர். நம்ம மேக்ஸ்ல எல்லாம் வரும் தெரியுமா, 3 புள்ளி. அதனால் எக்ஸ் என்பது 2, ஒய் 4 அப்படின்னு நம்ம முடிப்போம் ஒரு கணக்கு அல்ஜிப்ரால. கரெக்டா இல்லையா? தேர்ஃபோர் தஸ்மாத். ஸோ கிருஷ்ணர் முடிக்கிறாரு ஒரு செட் ஆஃப் இதை சொல்லிட்டு. ஆக்சுவலி 8th சாப்டர் வந்து பரத்தை அடைதல், பகவானை எப்படி அடையிறதுன்னு. அப்போ ஒரு 6 ஸ்லோகம் சொல்றாரு, அந்த காலேஜ் மாமேவெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அதனால் நம்ம வைகுண்டம் போகணும் அப்படின்ற உறுதியோட இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சர்வ காலேஷு அட் ஆல் டைம் எனி டைம் மாம் அனுஸ்மர உத்யசாய், எப்பவுமே என்ன நினைச்சிட்டு நீ வந்து யுத்தம் பண்ண. இது அர்ஜுனுக்கு யுத்தம், நம்மளுக்கு நம்மளோட டியூட்டி, சமையல் பண்றதோ தண்ணி எடுத்துட்டு வர்றதோ ஏதோ ஒண்ணு, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதோ மனைவியை பார்த்துக்கிறதோ. ஸோ நம்ம சில விஷயங்களை நான் நெகோஷியபிளா பண்ணி நம்ம அதை கண்டினியூஸா பண்ண பார்க்கணும். சரிங்களா? இப்ப அடுத்தது, இப்ப நான் முதல்ல ஒரு பௌதிக விஷயம், நம்மளோட உடலை சார்ந்த சர்வீஸை பத்தி சொன்னேன், ஸ்வகர்மாவை பத்தி சொன்னேன். பக்தின்றது அதை ஒழிச்சிட்டு பக்தி பண்றது கிடையாது, அதையோட சேர்த்து பக்தி பண்றது தான் அப்படின்றத பார்த்தோம். 2வது பாயிண்ட், நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் சில விஷயங்களை காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. ஒரு டெத்தே வந்தா கூட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அந்த விஷயத்துல. அந்த மாதிரி சில விஷயங்களை பக்தியில தொடர்ந்து பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, அது கிருஷ்ணரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அடுத்தது, எதை செய்கிறோமோ அதில் முழுமையாக இருங்கள், பி பிரசன்ட். நம்ம ஜென்ரலா என்ன பண்ணோம்னா, இதை பண்ணும்போது அதை யோசிப்போம், அதை பண்ணும்போது இதை யோசிப்போம். ஓகே, உதாரணத்துக்கு சாண்டிங் பண்ணும்போது நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம்னா, மாவு இன்னும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும், புளிச்சிரும் பார்த்துக்கோ, அதை சூடாக்கி வைக்கணும், சாம்பார் கெட்டு போயிடும், காலையிலேயே வச்சுது, அக்காவுக்கு ஃபோன் பண்ணணும், 4-5 நாள் ஆச்சு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி. இப்படி நம்ம சாண்டிங் பண்ணும்போது we will think of all other things. ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்டு டியூட்டியில் இருக்கும்போது, நம்மலாம் கிரகஸ்தர்களா வீட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே பக்தி பண்ணும்போது பி இன் த ப்ரெசன்ட். ஏன்னா இந்த திங்கிங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களை ரொம்ப டயர்டு பண்ணிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு சில டைம் 2 வயசு பையன் 3 வயசு குழந்தை இருக்கும், இல்லை 4 வயசு இருக்கும். அது குடிக்கிறது வேணுமோ 1/2 கிளாஸ் பால், 1/2 இட்லியோ 1 இட்லியோ தின்னுட்டு நைட்டு 2 மணி 3 வரைக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்கும் மெத்த மேல. டே படுடா, டே படுடா, டே படுடா, காலையில எழுமணும்டா, காலையில எந்திரிச்சுதுடா நானு, படுடா, உங்க அண்ணன் நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்டா, படுடா. அவன் படுக்க மாட்டான். அப்ப அவனுக்கு ஏன் அவ்வளவு எனர்ஜி கிடைக்கிறது? நம்ம கார்ல இருக்கோம், மிக்சியை வச்சுக்கிறோம், ஏசியில இருக்கோம், எல்லாம் தான் இருக்கும். ஆனா அவன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 2 மணி 3 மணி வரைக்கும் அவனால விளையாட முடியாது. எங்க இருந்து எனர்ஜி கிடைக்குதுன்னா, பிகாஸ் ஹி லீவ்ஸ் இன் த பிரசன்ட். ஒரு சத்துவகுணத்துல இருக்கிறவன் எப்பவுமே பிரசன்ட்ல இருப்பான், தமோ குணத்துல இருக்கிறவன் பாஸ்ட்ல இருப்பான், ரஜோகுணத்துல இருப்பான் ஃபியூச்சர்ல இருப்பான்.
ஸோ இது எல்லாமே நம்மளோட எனர்ஜியை ரொம்ப ட்ரைன் பண்ணும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு அரிசி ஊறப்படணும். காலையில இருந்தே யோசிச்சுட்டு இருப்பான். அந்த யோசனை வந்த உடனே ஏறி போய் ஒரு வாட்டி அந்த அரிசியை ஒரு 4 ஆளாக்கு ஒரு ஆளாக்கு உளுந்த தூக்கி ஊற வச்சுனா கரெக்டா ரேஷியோ? சில இடத்துல 6 ஆளாக்கு அரிசி 1 ஆளாக்கு உளுந்து, நல்ல உளுந்தா இருந்தா கரெக்டா அனுக்கலாம்? தப்பா சிரிக்கிறானே பார்த்து. ஓகே, இதெல்லாம் உதயம் உளுந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அத மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ண, ஆனா செய்ய மாட்டோம். உட்காந்து மொபைலை நோண்டிட்டு இருப்போம், டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போம், வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அதனால நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதுல வி பிகம் வெரி டயர்டு. ஒன்று தோணிச்சா செய்யுங்க, கடகடான்னு செஞ்சு முடிச்சிருங்க கையோட கையா. கிளீன் பண்ணணும், கிச்சன் இதா இருக்குது, கிளீன் பண்ணணும்னு நினைச்சு காலையில இருந்தே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை நினைச்சே நீங்க அது கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே 4 வாட்டி கிச்சனை கிளீன் பண்ண மாதிரி டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா மைண்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங் எனர்ஜி. திங்கிங் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ கையை காலை போட்டு வேலை செய்யறது தான் எனர்ஜி லூஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. இந்த சதா சர்வ காலம் இந்த மைண்டை வந்து அப்படியே கிரைண்டர் மாதிரி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர்லாம். அவங்களுக்கு வந்து உடம்புல எனர்ஜியே இருக்காது, ஃப்ரீயாவே விட மாட்டாங்க. மைண்டை வந்து மனசை ஃப்ரீயாவே விட மாட்டாங்க. என்னத்தாவது ஒன்றத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு யோசிப்பாங்க, இவங்க கிட்ட எதுவும் இல்லைன்னா அடுத்தவங்களுக்காகவும் இவங்களே யோசிப்பாங்க. பொண்ணுக்காக யோசிப்பாங்க, புருஷனுக்காக யோசிப்பாங்க, பிள்ளைக்காக, எல்லாம் இவங்களே யோசிச்சுப்பாங்க. ஃப்ரீயா விடுங்க, அவங்கவுங்க இது அவங்கவுங்க செய்வாங்க. டோன்ட் வரி. ஸோ லிவ் இன் த ப்ரெசன்ட். ஓகே, மைண்டை வந்து யதோ நிಶ್ಚரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். இந்த மைண்ட் வந்து இப்படிதான், ஏதாவது ஒன்று நீ இதை செய்யும் போது அதை யோசிக்கும், அதை செய்யும் போது இதை யோசிக்கும். இப்ப கிளாஸை கேட்கும் போது வேற ஏதாவது யோசிக்கும். அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும். பட் நம்ம அதை ட்ரெயின் பண்ணி அபியாச வித் ட்ரைனிங் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். வாட் யூ ஆர் டூயிங். இப்போ ஆர்த்தி பண்றேன்னா பண்ணுங்க. சில டைம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா துளசி ஆர்த்தி பண்ணியிருப்பேன். ஆனா ஸ்ரீ குரு சரண பத்மா கேவலபா காத்தி சத்மா அப்படின்னு ஆர்த்தி பண்ணிட்டு இருப்பேன். பாதி தூரம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அட பாவி, நான் வந்து பண்றது துளசி ஆர்த்தி, பாடுறது குருக்காக பாடிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு. காரணம் என்ன? மைண்ட் எங்கேயாவது போயிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம தப்பா பண்ணுவோம், வேஸ்ட் ஆகும். அதனால பி கான்சியஸ் ஆஃப் வாட் யூ டூ. செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா, அதை யோசிங்க. செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அடுப்பை யோசிக்காதீங்க. உதாரணத்துக்கு நான் நேத்திக்கு கூட ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சு, நேற்றுக்கு அனுக்குலாக்கு நான் சமையல் பண்ணி தரணும்னு நினச்சேன். ஏன்னா ஊரில் இருந்து வந்து ஒரு நாள் கூட பண்ணி தரல. அண்ட் நேற்றுக்கு வாஸ் த ஃபர்ஸ்ட் டே, நோ மீட்டிங் அண்ட் நோ கிளாஸ் ஃபார் மீ, ஆல் ஃப்ரீ. ஸோ நான் அனுக்குலாக்கு சொன்னேன், அனுக்குலாம் டயர்டாக இருந்தா, ஸோ நான் இன்னைக்கு மத்தியானம் சமையல் நான் பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ என்ன பண்ணேன், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐட்டம் பண்ணும்போது திடீர்னு எண்ணெயை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டேன் சாமி ரூமில். அனுக்குலா உடனே சும்மா இல்லை, அனுக்குலா சாமி ரூம் கிளீன் பண்ண போயிட்டான். அவள் கீழே உளுந்து தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு அப்படியே அவ கூட இருந்து வேக்குமா போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தா, அடுப்புல எண்ணெயை வச்ச சட்டியை மறந்தே போயிட்டேன். ஓகே, ஸோ இதை மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப்புறம் திருப்பி அந்த சட்டியை எண்ணெயை கீழே ஊற்றி திருப்பி வேற எண்ணெய் போட்டு, ஸோ இட் இஸ் ஆல். டோன்ட் டூ டூ மச் ஆஃப் மல்டி டாஸ்கிங். கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் திங். உதாரணத்துக்கு இது சமையல் நேரமா சமையலை பண்ணுங்க, படிக்கிற நேரமா படிப்பை பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணாதீங்க. ஓகே, ஜபம் பண்ணும்போது சாண்டிங் பண்ணுங்க. சரிங்களா? 4வது பாயிண்ட், டோன்ட் எக்ஸ்பெக்ட். நீங்க சர்வ் பண்ற ஃபேமிலி, அது ஹஸ்பண்டா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், மாமியார் மாமனாரா இருக்கலாம், கொழுந்தனா இருக்கலாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் பிகாஸ் ஐ எம் டூயிங் சம்திங். அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பர்டிகுலரா பக்திக்கு அவங்க ஏன் ஹெல்ப் பண்ணலன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க பண்ற பக்தி கிருஷ்ணருக்கு நீங்க பண்றதுனால, ஓ கிருஷ்ணருக்கு நான் பண்ணனதுனால தான் இன்னைக்கு பால் கிடைச்சது, கிருஷ்ணருக்கு நான் பண்ணனதுனால தான் இன்னைக்கு பூ கிடைச்சதுன்னு நினைக்காதீங்க. அவருக்கு பாலும் பூவும் கொடுக்கறதுனால நீங்க வைகுண்டம் போறதும் கோலோகம் போறதுக்கும் ஜாஸ்தி ஆகிறத வழியா அவருக்கு ஒன்றும் ஆகல. உண்மையா பொய்யா? நான் எப்பவுமே கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இதுதான். ரஜினிகாந்த் வந்து வனஜா மாதாஜி வீட்டுல வந்து சாப்பிட்டாங்கன்னா, நான் தான் ரஜினிகாந்துக்கே சோறு போட்டேன் அப்படின்னு வனஜா மாதாஜி சொல்லுவாங்களா? ரஜினிகாந்த் இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாரு.
அப்படின்னு சொல்லுவீங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ரஜினிகாந்துக்கு எங்க போனாலும் சோறு போடுவாங்க. கரெக்டா? நீங்க போட்டதுனால தான் அவருக்கு வயிறு நிரம்பல. பட் ரஜினிகாந்த் உங்க வீட்ல வந்து சாப்பிட்டதுனால உங்களுக்கு பெருமை. கரெக்டா? இனி அடுத்த 3 ஜெனரேஷனுக்கு சொல்லிட்டு இருக்கோம். எங்க வீட்ல ரஜினிகாந்தே எங்க வீட்ல எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போவான் தெரியுமா? அப்படின்னு நீங்க பெருமை பீத்திப்பீங்க. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு நீங்க பண்ற சர்வீஸ்னால கிருஷ்ணருக்கு எதுவும் ஆக போறதில்ல. நம்மளுக்கு தான் நன்மை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உன் நன்மைக்கு தான் நீ பக்தி பண்ற. நீ என்னமோ கிருஷ்ணருக்கு சேவை பண்ற, ஏன் நீங்க எல்லாம் வந்து என் கூட பண்ணலன்னு நினைக்காதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். இட் இஸ் யுவர் ஃபார் யூ யூ ஆர் டூயிங் பக்தி. நீங்க இனிமேல பிறக்க வேண்டாம், இந்த மாதிரி ஜென்ம மிருத்யு ஜராவதி எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நீங்க பகவானுக்கு பக்தி பண்றீங்க. பிகாஸ் யூ டூ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காது. உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. அந்த லெவலுக்கு நீங்க சர்வீஸ் எடுத்துட்டு பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டு வேலையும் இதுவும் எவ்வளவு இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. பட் அவங்களுக்கு பக்தி கொடுக்க கூடாதான்னு கேட்டா கொடுக்கணும், ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணணும்? எத்யத் ஆச்சரத்தே சேஷ்டா தத்தத் ஏவதரோ ஜனக. இந்த கிரேட் பீப்புள்லாம் எப்படி பண்றாங்களோ அதை பார்த்து பண்ணுவாங்க. குடும்பத்தை நீங்க சொல்லி செய்யறது கொஞ்சம், நம்ம பிள்ளைங்கலாம் வேணா கொஞ்சம் சொல்லி கிள்ளி செய்ய வைக்கலாம். பட் மற்றபடி நம்ம இன்ஸ்பயர் பண்றது தான் த பெஸ்ட் வே. உங்களோட நல் நடத்தைனால உங்க சொந்தக்காரங்க மற்றவர்கள் எல்லாம் உங்க கூட இருக்கிறவங்களாம் இன்ஸ்பயர் ஆகணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஆஃபீஸ்ல கண்ணா பின்னான்னு ரூடா இருக்கேன், ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றேன், நிறைய ஏமாத்துறேன், நிறைய பொய் சொல்றேன், கெட்ட வார்த்தை பேசுறேன். அப்புறம் அவனை வந்து வாப்பா கோயிலுக்கு போலாம், வாப்பா ஜென்மாஷ்டமி இருக்கு, வாப்பா சாண்டிங் பண்ணு, இந்த புக்கை படி, பகவத்கீதையை படின்னு சொன்னா அவன் கேட்பானா? நான் ஒரு கேரக்டர்லெஸ் பர்சன். இவன் சொல்றதை நான் ஏன் கேட்கணும்? அவன் என்னை பார்க்கும்போதே எப்படி தெரியுமா பாப்பா? வேதம் என்ன வேதாளம் வேதம் ஓதுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம குடும்பத்துல நம்மள ஆரத்தி பண்றது மட்டும் சாண்டிங் பண்றது மட்டும் பார்க்கல. நீ எப்படி பிள்ளை வளர்க்குற, நீ எவ்வளவு மரியாதை உன் புருஷனுக்கு கொடுக்குற, எல்லாத்தையும் நீ எத்தனை மணிக்கு எழும்புற, நீ எத்தனை மணிக்கு இது பண்ற, ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீ எவ்வளவு டென்ஷன் ஆகுற, எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில இருக்கிறவங்க அதெல்லாம் பாக்குறது இல்ல, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதனாலதான் வெளியில நம்ம 50 பேரை டிவோஷன் பண்ணாலும் வீட்டுல இருக்கிறவங்கள உங்க அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனோ அண்ணியோ பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். unless otherwise you have a good character. So don't expect from the family. அப்புறம் அதனால சண்டை வரும். நீங்க ஒரு 8 ஐட்டத்தை இழுத்து போட்டிருப்பீங்க. உங்க பக்தியில நிறைய ஐட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. ஆர்த்தி பண்ணும், அதை பண்ணும், பூவை கட்டணும், துளசிக்கு தண்ணி ஊற்றணும்னு வச்சுட்டு அப்புறம் குடும்பம் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை பிடிப்பீங்க. அவங்களுக்கு எப்படி பக்தி மேல இன்ட்ரெஸ்ட் வரும்? நீங்க அவங்க பக்தியா, அவங்க எப்படி அவங்க ஸ்டடீஸ் அவங்க பண்ணிக்கிறாங்க? நீங்களா போய் படிக்கிறீங்க மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இல்லையா? நீங்களா போயிட்டு அவங்களுக்காக வேலைக்கு போயிட்டு வரீங்க, பண்றது இல்லையா? அதே மாதிரி பக்தி உங்களோடது, நீங்க பண்ணுங்க. உங்க இன்ஸ்பிரேஷன்ல அவங்க வேணுமா வரட்டும். ஏன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தது சண்டை வரும். ஏன்டி உனக்கு ஒரு வேலையும் ஜோலியும் கிடையாது, என்னை போட்டுட்ட, எனக்கு இருக்கிற வேலை பார்த்தாது, நீ வேற இழுத்துட்டு வச்சிய அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பிரசாதம் பண்ணணும்னா உங்க கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்க ஒத்துக்கோங்க. சரிங்களா? So this is the fourth thing. அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஆர்குமெண்ட்ஸ் வராது, சண்டை சச்சரவுகள் வராது குடும்பத்துல. தமிழ்ல சொல்லுங்க பிரபு. எக்ஸ்பெக்டேஷனா எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. பக்தி நீங்க பண்ணிட்டு அவங்கள எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், எனக்கு அதை பண்ணி வைக்கணும், இதை பண்ணி வைக்கணும், நான் தான் பக்தி பண்ணிட்டு இருக்கல, நீ இது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அவங்களை எதிர்பார்க்க வைக்காதீங்க. புரியுதா? புரியுது. இப்ப உதாரணத்துக்கு நான் சமைக்கணும், இது என்னோட டியூட்டினா நான் தான் பக்தி பண்றல, நீ சமைய அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு பக்தி பண்ணணும், இல்ல சமைக்கும் போதே பக்தி பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு யூ ஹாவ் டைம் பிளாக்ஸ். நேரத்தை திட்டமிடுதல். பிளாக் வச்சுக்கோங்க. காலையில நான் சாண்டிங் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு என்னோட நேச்சருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 16 மாலை காலையில பண்ணிட்டு மங்களாரத்தையும் பண்றது எனக்கு கஷ்டம். ஏன்னா எங்க வீட்டுல ஆல்டர் ரொம்ப பெருசு, அதோட பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்ப என்ன பண்ணுவேன்,
நான் மங்களாரத்தி பண்ண மாட்டேன். ஐ வில் டூ காலையில் சாண்டிங்கில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஈவினிங்கில் நான் ஃபுல் ஆரத்தி பண்ணிவிடுவேன். ஸோ நான் அந்த மாதிரி திட்டமிட்டு வச்சுக்கிறேன். எனக்கு கிளாஸ் இப்படி இருந்ததுன்னா நான் அப்படி. இன்னொன்று, எனக்கு மார்னிங் கிளாஸஸ் ஜாஸ்தி. டெய்லி கீதா இருக்குது, பக்தி சாஸ்திரி இருக்குது, அப்புறம் சண்டே கிளாஸ் இருக்குது. ஸோ மெனி எல்லாமே 99% எனக்கு டே கிளாஸஸ் தான். இப்போ ரீசெண்டாக ஸ்கூல் ஆஃப் ஸ்லோகாஸ் மட்டும்தான் ஈவினிங் கிளாஸு. ஸோ அப்போ எனக்கு டே டைமில் நான் இந்த ஆர்த்தியெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சாண்டிங். இப்போ இன்னைக்கு கூட காலைல பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு 16 மாலை சாண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸு, இப்போதைக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது, 3வது கிளாஸு. ஸோ எல்லாத்துக்கும் நான் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ ஐ பிளான் மை திங்ஸ். காலையில் சாண்டிங், இல்லை காலையில் ஆரத்தி, ஈவினிங் துளசி ஆரத்தி. இந்த மாதிரி என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களோட சாதனாஸ், புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை புக்கு படிக்கிறது கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், ஹாவ் அ பிளாக் ஃபார் தட். டோன்ட் கீப் சேஞ்சிங். இன்னைக்கு நான் காலைல பண்ணுவேன், நாளைக்கு சாயந்தரம் பண்ணுவேன், இன்னொரு நாள் மத்தியானம் பண்ணுவேன். டோன்ட் டூ லைக் தட். அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நீங்க உங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களும் உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கேஷவ் வந்து இந்த நேரத்தில் வந்து அவளுக்கு வந்து அவள் வந்து 4 பேரோட சேர்ந்து பாகவதம் படிப்பா 6 to 6:30 ஈவினிங். அப்போ என்ன பண்ணுவார், அவருக்கும் நல்லா தெரியும் ஹஸ்பண்டுக்கு. அப்போ 6 to 6:30 அவர் எந்த பிளானும் வச்சுக்க மாட்டார். இப்போ கேஷவை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு கடைக்கு போயிட்டு மலேசாமா வாங்கணும்னா அவர் 6:30 மேலே பிளான் பண்ணுவார். தே வில் ஆல்சோ கெட் யூஸ் டு இட், யூனோ. இப்போ பசங்களுக்கு எப்படி ஒரு ஃபிக்ஸ்டு டைமுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு ஸ்கூலுக்கு போகிறது வர்றது படிக்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பக்திக்கும் யூ ஹாவ் சம் பிளாக்ஸ். அந்த பிளாக்கை அந்த டைமை அதுக்குன்னு அலாட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேதஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்ன அவபதஸ்ய யோக பவதி துக்கஹ. நம்ம மெட்டீரியல் லைஃப்ல, நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்மளுக்கு துக்கம் ஏன் வருதுன்னா நம்மளுக்கு அன்ரெகுலேட்டட் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ரெகுலேஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் முக்கியமான ரெகுலேஷன் என்னன்னா ஸ்வப்னோ அவபதஸ்ய. ஸ்வப்னா அப்படின்னா கனவு காண்றது, தூங்குறது. அவபோதஸ்யனா போதையே இல்லாம இருக்குது. அந்த மாதிரி எழும்புறது, தூங்குறதும் எழும்புறதும் ரெகுலேட்டடா இருக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு நிகுஞ்சா மாதாஜியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, ராஜேஸ்வர் கோபால்தாஸ் பிரபு, என்னோட ஒரு சம்பந்தி. அவர் பார்த்தீங்கன்னா என்னதான் வீட்டில் கூத்து நடக்கட்டும், வரட்டும், கெஸ்ட் வரட்டும், பேசிட்டோம் வைக்கட்டும், ஜாலியா இருப்பாரு. ஆனா கரெக்டா 10 மணி ஆச்சுன்னா ஓகே பிரபுஜி நீங்க பேசிட்டு இருங்க, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு. பெட்ரூமுக்கு போயிடுவாரு. யாரு வந்தாலும் வரனாலும் பெட்ரூம்ல போயிட்டு படுத்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவார், கதை கூட்டிட்டு. ஏன்னா காலையில எழுமணும் அவருக்கு ஆரத்திக்கு. ஸோ ஹி ஹாஸ் அ வெரி குட். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு 2 பேருக்கு லேசா கொஞ்சம் இருக்கும். ஆனா நீங்க ரெகுலரா பண்ணுனீங்க அட் எனி பீரியட். நீங்க வந்து ஒரு நாள், இப்போ உதாரணத்துக்கு அதே ராஜேஸ்வர் பிரபு எடுத்துக்கோங்க. நம்ம வந்தோம், நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, ஆனா இவர் வந்து 10 மணிக்கு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிட்டாரு. ஆனா நாளைக்கு வந்து எலெக்ஷன் நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு, அது 11 மணி வரைக்கும் பாக்குறாரு. இல்ல ஐபிஎல் மேட்ச் இருக்கு 11 மணி வரைக்கும் பாக்குறாரு. இன்னொரு நாள் படத்துக்கு 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து நிற்கிறாரு. அப்படின்னா அது தப்பு. அப்போ நம்மள வந்து சத்தம் போடுவாங்க. அப்போ அன்னைக்கு உனக்கு முடியுது, இன்னைக்கா இல்ல. அப்போ have a regular sleeping and waking habit. அடுத்தது யுக்த ஆகார. இந்த ஸ்லோகத்துல மத்ததெல்லாம் சொல்றது ஆகாரம், சாப்பிட்றதுல ரெகுலேஷன் இருக்கணும். விஹாரஸ்ய ரெக்ரியேஷன், விளையாடுறது, கொள்றது, கடைக்கு போறது, ஷாப்பிங் பண்றது, இந்த மாதிரி ரெக்ரியேஷன் ஜாலியான விஷயங்கள், டிவி பார்க்கறது எல்லாம் பாருங்க, தப்பு இல்லை. ஆனா அதுல ரெகுலேஷன் இருக்கணும். 1 மணி நேரம்னா 1 மணி நேரம், அரை மணி நேரம்னா அரை மணி நேரம். பசங்களுக்கு சொல்றோம்ல, 1 hour விளையாடிட்டு வந்து புக்கை எடுக்கிற நீ இல்லைன்னா பின்னி போடுவேன். பின்னி வசந்தி மாதா சொல்லுவாங்க பையனுக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். நம்மளாம் மெச்சூர்ட் இப்பெல்லாம். அப்ப நம்மளுக்கு ஒரு இது இருக்கணும், எவ்வளவு நேரம் ரெக்ரியேஷன். யுக்த சேதஸ்ய கர்மசு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் அதுலயும் நம்ம வந்து ரெகுலேட்டடா இருக்கணும். ஒரு நாள் பாத்திரங்களும், ஒரு நாள் பாத்திரங்களும் மாட்டோம், ஒரு நாள் 6 மணிக்கு சமைப்போம், ஒரு நாள் 8 மணிக்கு சமைப்போம். டோன்ட் பி லைக் தட். இத்தனை மணிக்கு அடுப்பை ஆன் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு நான் எழும்புவேன், இத்தனை மணிக்கு நான் குளிப்பேன், இத்தனை மணிக்கு நான் பாலை காய்ச்சுவேன்,
இத்தனை மணிக்கு நான் டிஃபன் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு நான் லஞ்சு, இத்தனை மணிக்கு டின்னர், இத்தனை மணிக்கு கடை பூட்டு, கிச்சன் பூட்டு அப்படின்ற மாதிரி ரெகுலேட்டடா எவன் இருக்கானோ, தன்னுடைய வாழ்க்கையை எவன் ரெகுலேட்டட் லைஃபா வச்சுக்கிறானோ, யோக பவதி துக்கஹ, அவனுக்கு மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இன்ஃபேக்ட் யாருக்காவது சனிதாசை நடக்குதான்னு தெரியல, இப்ப குருதாசை நடக்க போகுது இல்லையா, இந்த மந்த் எண்ட்ல இருந்து குருதசை நடக்குது, நல்லதுன்னு. ஓகே, ஸோ சனிதசை வந்தா ரொம்ப கஷ்டம்னுவாங்க இல்லையா, 7.5 நாட்டு சனி அது இதெல்லாம். ஆனா எ பர்சன் ஹூ இஸ் ஃபாலோயிங் திஸ், அவன் சனியால ரொம்ப பாதிக்கப்பட மாட்டான். காரணம், சனி பகவான் இஸ் அ வெரி வெரி டிசிப்ளின்டு கை. இந்த சனி தேவதா ரொம்ப டிசிப்ளின்டான தேவதா. அப்ப நம்ம லைஃபும் இந்த பௌதிகத்துல சொன்ன மாதிரி டிசிப்ளின்டா இருந்ததுன்னா, உண்ணுதல் உறங்குதல் போன்ற எல்லா விஷயங்களிலும் நம்மளோட கடமைகள், துணியை துவைக்கிறது, காய போடுறது, ஒரு வீட்டுல நைட்டு தான் காய போடுவா. ஆனா அந்த காலத்துல எப்படின்னா, பகல்ல துவச்சு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வெளியில இருக்கிற துணியெல்லாம் உள்ள எடுத்து வச்சிருக்கணும். வெளியில விளக்கு வச்சதுக்கு அப்புறம், இப்ப சந்திக்கு அப்புறம் வெளியில துணியே காயக்கூடாது. கரெக்டா இல்லைங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த காலத்துல. ஸோ இந்த மாதிரி துணி துவைக்கிறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, குடிக்கிறதுல இருந்து, எழும்புறதுல இருந்து, we should have some clean habits. And Bhagavad Gita is guaranteeing, Krishna is guaranteeing you no dukkha. உனக்கு பௌதிக துக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேரத்தை திட்டமிடுங்கள். ஆன்மீகத்துக்கும் நேரத்தை வகுத்துக்குங்க. ஸ்லோவா அதை ஹேபிட் பண்ணுங்க. குடும்பத்துல சண்டை வராது. they will also get adjusted. இல்லைன்னா நான் கூப்பிடும் போதுதான் இவளுக்கு கிளாஸ் இருக்குன்னுவா, நான் இங்க இது பண்ணாதான் அப்பதான் அவளுக்கு வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்புறம் சண்டை தான் வரும். கரெக்டா? அவங்க கூப்பிடும் போது நம்ம வெளியில போகல, வைக்கல, இல்ல சாப்பாடை போடலான்னா they have to. இப்ப நிறைய குடும்பத்துல வந்து நல்ல ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். நான் என்னோட தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு வாட்டி. ஓகே, அப்ப எங்க பாட்டி வந்து கேட்டா, பாட்டி அப்பவுமே அவங்க 2 பேருக்குமே ஒரு 60-70 வயசுக்கு மேல. அப்ப பாட்டி கேட்டா, சோறு எடுத்து வைக்கட்டுமா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. தாத்தா வந்து அப்போ பிஸியா வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னாரு. அந்த அம்மா கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, எங்க பாட்டி கிளியர் கட்டா சொன்னாங்க, இந்த பாரு 12 to 1 இந்த சீரியல், 1 to 1:30 அந்த சீரியல், இந்த சீரியல் நீ அப்புறம் பசிக்குதுன்னு கேட்டா நான் தரமாட்டேன். எங்க தாத்தா கிட்ட சொன்னது எங்க பாட்டி, நல்லா ஞாபகம் இருக்கு. 1 இப்ப சாப்பிடு, 1 12:30 மணிக்கு முன்னாடி சாப்பிடு, இல்ல 1:30க்கு மேல சாப்பிடு, எது வேணும் அப்படின்னு எங்க தாத்தா சொன்னாரு. 1:30 வரைக்கும் சாப்பாடு தாங்காது, நீ இப்பவே போடுனாரு. சோ எவ்வளவு கரெக்டா இருக்காங்க அவங்க. அதே மாதிரி பக்தியில நீங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ட நேரத்துக்கு சாப்பிடாதீங்க. 8 மணிக்கு தான் சாப்பாடுனா எல்லாருக்குமே 8 மணிக்கு சாப்பாடு போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பக்தி பண்றதுக்கு நேரம் கிடைக்காது. ஒருத்தர் 8, ஒருத்தர் 8:30, ஒருத்தர் 9 மாறி மாறி சாப்பிடுவாங்க. நோ, அப்பா பையன் எல்லாரும் ஒன்னா வரீங்கன்னா சோறு போடுற, முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, இத்தனை மணிக்கு தான் சாப்பாடு, 8 மணிக்குன்னா 8 மணிக்கு சோறை டெய்லி நீங்க பண்ணுங்க, வைங்க. பசங்களா 8 மணி ஆச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குறனா வயிறுல தொப்ப வரும். அடுத்தது அப்புறம் உங்க அத்தானுக்கலாம். அப்போ early food is good. ஸோ 7 or 7:30க்கு ஒரு டின்னரை போட்டுருங்க. சரியா? ஸோ இத மாதிரி ரெகுலேட்டட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 5 பாயிண்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாமா ஒரு வாட்டி? ஏன்னா அடுத்தது ரொம்ப பேசிக் பிரின்சிபல்ல பத்தி பேச போறோம். சொல்லுங்க, ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும். வீட்டு பொறுப்புகளை தொந்தரவு என்று எண்ணாமல் சேவை என்று பார்க்க வேண்டும். எஸ், அது எப்படி சேவைன்னு பார்க்க முடியும், அதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன் உங்களுக்கு. உங்களுக்கு யார் இது சொன்னது இந்த பதில்? வெற்றிச்செல்வி மாதாஜி. உங்களுக்கு ஒரு கணவன் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அது கிருஷ்ணர் கொடுத்தாரா இல்ல நீங்களா இது பண்ணிக்கிட்டீங்களா? கிருஷ்ணரோட விருப்பமோ இல்ல கிருஷ்ணரோட சாங்ஷனோ இல்லாமல் உங்களால ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியுமா, இல்ல உங்களுக்கு ஒரு கல்யாணம் தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கிருஷ்ணனோட இதுதான். அப்போ அந்த கணவனும் குழந்தையும் யார் கொடுத்தது? கிருஷ்ணர் கொடுத்தது. அப்போ அந்த கணவனை பார்த்துக்கிறது கூட எனக்கு இது கணவனை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு கிருஷ்ணர் கொடுத்த ஒரு சேவை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம். எஸ். சோ கிருஷ்ணர் கொடுத்த பொறுப்பை நான் சேவையாக செய்கிறேன். இங்கிலீஷ்ல வேணும்னா ஐ எம் சர்விங் கிருஷ்ணா த்ரூ த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிருஷ்ணா ஹஸ் given me. நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம்,
ச்சே இந்த மாமியார், இந்த அப்பா, இந்த இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன சாண்டிங்கே பண்ண விட மாட்டேங்குதுங்க இதுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்மளோட சோச்சு, நம்மளோட சிந்தனை, நம்மளோட கான்சியஸை மாத்தணும். நம்மளுக்கு இந்த அம்மாவை கொடுத்தது, இந்த அப்பாவை கொடுத்தது, இந்த அப்பாவை கூட இந்த ஹஸ்பண்டை கொடுத்தது, இது எல்லாமே கிருஷ்ணர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இது பிரியாது. தொந்தரவா தெரியாது. எஸ், தொந்தரவா தெரியாது, பாரமா இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், அந்த அம்மா மாருங்களாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 கிலோ 10 கிலோ தூக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டா? ஆனா அதே அம்மா அந்த குழந்தைக்கு 3 வயசாச்சு 4 வயசானாலும் தூக்கிட்டு நடப்பா பாருங்க. 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பஸ் கியூ, அவ்வளோ பெரிய படிக்கட்டு அத்தனையும் செய்யற அந்த அம்மா. கிரேட், நீங்கெல்லாம் பயங்கர கிரேட். பட் எது உங்களை அதை பண்ண வைக்குது? கான்சியஸ்னஸ், உங்களோட கான்சியஸ்னஸ். ஸோ குடும்பத்தை பாரமாக நினைக்காதீங்க, அது கிருஷ்ணர் கொடுத்த விஷயம் அப்படின்னு நினைங்க. இதான் முதல் பாயிண்ட், அதை சொல்ல மறந்துட்டேன். ரெண்டாவது என்ன பாயிண்ட்? வேற யாராவது சொல்லுங்க. வெட்டிச்செல்வி மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க சம்பகா மாதாஜியா, இல்ல வேற யாராவது சொல்லுங்களா? சொல்லுங்க சம்பகாக்கு பிரபு. யாராவது வீட்டுல போயிட்டு ஒரு கிளாஸ் போட்டுங்க. சொல்லுங்க ஐஸ்வர்யா மாதாஜி. அடுத்தது வசந்தி மாதாஜி. மாறாத பக்தி சேவையை நிர்ணயிக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னு வசந்தி மாதாஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிரபு, எந்த ஒரு இது செஞ்சாலும் இதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பக்தியில சாண்டிங் பண்றேன் அப்படின்னா, இத்தனை ரவுண்ட் பண்றேன்னா அன்னைக்கு அதை கண்டிப்பா பண்ணிடணும். இன்னைக்கு See, வந்து ஒரு 4 எல்லாத்தையுமே வச்சுக்க வேண்டாம். ஒரு ஃபியூ திங்ஸ், 1-2 விஷயங்களை நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப ரிஜிடா இருந்தாலும் சண்டை வரும். பட் ஒரு சில விஷயங்கள், எப்படி நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது, ஹஸ்பண்டை என்னானாலும் ஆஃபீஸுக்கு துரத்தி விடுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கோமா, இல்லைன்னா நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க விட மாட்டாரு. அதை கொண்டா இதை கொண்டா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏதாவது ஒன்று வேலை வாங்கிட்டே இருப்பாரு. அப்படின்னு எப்படி ஆஃபீஸுக்கு துரத்தி பண்றீங்களா இல்லைங்களா வசந்தி மாதாஜி? விட மாட்டேன் பிரபு, அவங்கதான் ஒர்க் இருக்குன்னு கிளம்பிடுவாங்க பிரபு. அவங்க உங்க டார்ச்சர் தாங்காம ஓடுறாரா? தெரியல பிரபு, கேக்குறேன். இந்த ஊர்ல நம்ம எல்லாம் அடிமை வாழ்க்கை தான். நம்ம வேணும்னாலும் வேணானாலும் உடம்பு சரியில்லைனாலும் போய் தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால எல்லாரும் போயிடுறோம். ஸோ நான் நெகோஷியபிள்னா எல்லாத்தையுமே நான் நெகோஷியபிளா வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டையை போட்டுட்டு இருக்காதீங்க. கீப் ஃபியூ திங்ஸ் தட் இஸ் நான் நெகோஷியபிள். முக்கியமா அதுல வந்து சாண்டிங். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்ரவணம் கேட்கறது, இதெல்லாத்தையும் நான் நெகோஷியபிளா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அடமா வச்சுக்காதீங்க. மூணாவது பாயிண்ட் வேற யாராவது சொல்லுங்க. எஸ் பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எதை செய்கிறோமோ அதை முழுமையாக செய்ய வேண்டும். நம்ம ஒரு வேலை எடுத்து செய்யறோம்னா அத பிரசன்ட்ல இருக்கணும், பிளிக்கர் ஆகக்கூடாது மைண்ட். நீங்க சொன்ன ஸ்லோகா வந்து 6.26, ஏதோ ஏதோ நிச்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் எய்தஸ் ஏதாத்மன்யேவ வசம் நயேத். ஒரு காரியம் செய்யறோம்னாலும் பக்தி செய்யறோம்னாலும் அந்த டயத்துல அந்த இதை வந்து முழுமையா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். எஸ், கரெக்ட். பூ கட்டுறதா இருந்தா கான்சன்ட்ரேட் பண்ணி அழகா பூ கட்டுங்க, கிருஷ்ணரை நினைச்சு. அதே மாதிரி சமையல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஃபுட் அடுத்தது, ஏன்னா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க நிறைய இதை பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் பண்ணாம இருப்பீங்க. ஸோ அப்புறம் நீ இதுல ஏண்டி உப்பு போடலன்னு அவரு திட்டுவாரு. அப்புறம் இதையா இப்படி பண்ணன்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம இருப்போம். ஸோ மோசமா செய்வோம். அதுக்கு பதில் செய்யற விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. அடுத்தது பிரபுஜி சொல்லணுமா பிரபுஜி? இன்னொன்னு என்ன, அந்த இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்க, அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யறதுல மல்டி டாஸ்கிங் இருக்கக்கூடாது. அப்புறம் ஓவர் திங்க் பண்ணோம்னா டயர்ட் ஆயிடுவோம். மைண்ட் தட் இஸ் a very important point. பிகாஸ் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இங்க இருந்து அதை நினைப்போம், அங்க இருந்து இதை நினைப்போம். that will make you tired unnecessarily. ஓகே, நீங்க பிரசன்ட்ல இருங்களேன். இப்போ மாவாட்டிட்டே இருங்க, ஒண்ணுமே தோணாது. அப்புறம் அடுத்தது இது. ஆனா மாவாட்டும் போது இனி அதை பண்ணும் அது பண்ணும் அப்படியே நினைச்சு அப்படியே பூதாகாரமா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த பாயிண்ட் வேற யாராவது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. யார் இது? மனஜமதி சொல்லுங்க. சுதா.
சுதா பாஸ்கர் ஹரே பிரபு கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுஜி. ம். பக்திக்காக அவங்க ஏன் உதவல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க இன்ஸ்பயர் பண்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குட். வேற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னது? எஸ் வனதா நம்ம மாதாஜி செய்ய சொல்ல வேண்டிய போறீங்க. கடமையை நாம கரெக்டா செய்யக்கூடிய செஞ்சுட்டு பக்திக்கு வந்து மத்தவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்க கூடாது. இந்த ம். மாதிரி பக்தியில நம்ம ஈடுபட்டு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய நன்னடத்தைகளும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் பார்த்து நம்ம வீட்டுல உள்ளவங்களாகட்டும் சுத்தி உள்ளவங்களாகட்டும் ம். அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டு இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கட்டாயத்தினால கொண்டு வரக்கூடாது, எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது. ஓகே, கேஷவ மாதாஜி ஏன் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது? இதனால சண்டைகள் வராது ஃபேமிலில, மத்தவங்களோட ம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது நம்மளோட பக்தியால அப்படின்றது. சரி, கேஷவ மாதாஜி ஏன் நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது? ஏன்னா நான் வந்து பேக் டு காட் போகணும் பிரபு. நான் கிருஷ்ணா கிட்ட போறதுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதனால அவங்க கிட்ட நான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 5 இட்லி சாப்பிட்றீங்க. கரெக்டா சொன்னீங்க கேஷவ மாதாஜி. 5 இட்லி சாப்பிட்றீங்க. ஓகே, ஜென்ரலா நீங்க 5 இட்லி சாப்பிட்ற ஆளா இருந்தா, எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நான் ஒரு 3 இட்லி சாப்பிட்றேன், நீ ஒரு இட்லி சாப்பிடுன்னு சொன்னா நம்மளுக்கு வயிறு நிறையுமா? நம்ம 5 இட்லி நம்மளுக்கு யூஸ்வலா சாப்பிட்றோம்னா அந்த 5 இட்லி நம்மளோட உடம்புக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பக்தி நம்மளுக்கு. ஓகே, டோன்ட் அதர்வைஸ் நினைக்காதீங்க. பக்தி நான் எனக்கு பண்றேன், நான் பேக் டு காட் போகணும், அதுக்காக நான் பண்றேன். அவங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு அவங்களும் பேக் டு காட் பண்ணணும், அவங்களும் பண்ணட்டும். சரிங்களா? அடுத்தது 5வது பாயிண்ட் என்னது? வேற யாராவது இது வரைக்கும் பேசாதவங்க? எஸ் சம்பகா மாதாஜி, முதல்ல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம விட்டேன், வெரி சாரி. சொல்லுங்க. துக்கம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா அன்ரெகுலேட்டடா வந்து ஹேபிட் இருக்கிறதுனால தான் துக்கம் வருது. அதை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்க சொல்லியிருக்கீங்க. டைம் பிளாக் அதை கரெக்டா வச்சுக்கோ. வெரி குட். பௌதிகமா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இதா வச்சுக்கோங்க, டைம்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப ரெகுலேட்டடா இருங்க. முக்கியமானது தூங்குறதும் எழும்புறதும். எழும்பும் போதே 3 மணிக்கு ஒரு லேட்னா அன்னைக்கு ஃபுல் டே எல்லாத்துலயுமே அந்த 3 மணிக்கு ஒரு அடி வாங்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? ட்ரெயின் கிளம்பும் போதே 2 மணி நேரம் லேட்டுன்னா என்ன அர்த்தம்? திண்டிவனத்துலயும் லேட் ஆகும், திருச்சியிலையும் லேட் ஆகும், மதுரையிலையும் லேட் ஆகும், விழுப்புரத்துலையும் லேட் ஆகும், விருதுநகர்லையும் லேட் ஆகும், போய் சேர்றதும் லேட் ஆகும். கரெக்டா இல்லையா? ஆரம்பமே. அப்ப ஆரம்பத்தை தான் முக்கியமா பிடிக்கணும். காலையில எழும்புறது அது வெரி இம்பார்ட்டன்ட். அதை லேட் பண்ணீங்கன்னா அவ்வளவும் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். த ஹோல் டே வில் பி நாஸ்தி. அது ஒழுங்கா இருக்கணும்னா நைட்டு தூங்குறது ஒழுங்கா இருக்கணும். ஓகே, குட். தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு, பார்ட் 1ல கடைசி பாயிண்ட், கீ பிரின்சிபல். பக்தி எதை சார்ந்தும் இல்லை. நான் யாரு, நான் எங்க இருக்கேன், இதை சார்ந்தது கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் ஐயோ சின்ன பையன், அவன் எப்படி பாம்பு கிட்ட எல்லாம் போவான் அப்படின்னு நினைக்க முடியுமா? சின்ன பையன் எப்படி ஒரு மலையை தூக்குவான் அப்படின்னு நினைக்க முடியுமா? முடியாது. கிருஷ்ணா இஸ் அபிக்னேஸ்வரத், இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். அவர் என்ன வேணுமாலும் பண்ண முடியும் இல்லையா? என்ன வேணுமாலும் எப்ப வேணுமாலும் எப்படி வேணுமாலும் பண்ணுவார் அவர். அதே மாதிரி பகவானோட பக்தியும் சுதந்திரமானது. நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் நம்மளோட பக்தியோட அளவு குறைவா இருக்கிறதுனால தான் செய்ய முடியல. அதர்வைஸ் பக்தி இஸ் சோ பவர்ஃபுல். இப்ப பிரகலாதோட மோசமான நிலைமை உங்களுக்கு இருக்கா? ஹிரண்யகசிபு பூலோகத்தை மட்டும் இல்ல 14 லோகத்தையும் போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருந்தான். ஓகே, சத்தியலோகத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டான், ஏன்னா வரம் கொடுத்ததே பிரம்மா தான், அதனால அவர் மேல ஒரு ரெஸ்பெக்டுக்கு அதை விட்டுட்டான். ஆனா இந்திரலோகத்துல இருந்து ஆரம்பிச்ச கீழே வரைக்கும் அத்தனையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். ஆனா அப்பேற்பட்ட ஒருத்தர் எந்த லோகத்திலுமே அந்த டைம்ல வந்து பக்தி பண்ண முடியல. ஆனா அவர் வீட்லயே உட்காந்துக்கிட்டு பக்தி பண்ணனா இல்லையா பிரகலாது? சோ பக்தி, மீராபாய் எடுத்துக்கோங்க,
அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலி, ராஜ ஃபேமிலியெல்லாம் அலோவே பண்ணலை, கொலையே பண்ண ட்ரை பண்ணாங்க மாமியார் வீட்டில். அவள் அதுலேயும் உட்காந்து பக்தி பண்ணா. சக்குபாய் எடுத்துக்கோங்க, மாமியார் வீட்டில் அகைன் விடலை, அங்கேயும் அவள் பக்தி பண்ணா. ஸோ பக்தின்றது நம்ம கொடுக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் நம்மளோட பக்தியோட அளவு குறைவா இருக்கு, ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது. அதர்வைஸ் பக்தி இஸ் வெரி பவர்ஃபுல் அட் எனி சிச்சுவேஷன். எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து பக்தி பண்ணலாம். எத் கரோஷி எத் தர்ஷனாசி, எதை நீ கொடுக்குறியோ, எதை நீ சாப்பிட்றியோ, நீ எல்லாத்தையுமே என்ன நினைச்சு பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு 9.27ல. எத் கரோஷி எத் தர்ஷனாசி எத் ஜுஹோஷி ததாசி எத் தபஸ்யாசி கௌந்தேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம். எல்லாம் கிருஷ்ண அர்ப்பணம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாம்பார் பண்றீங்க, ஹஸ்பண்ட் திட்டுறாரு, கிருஷ்ண அர்ப்பணம், ஓம் தச்சத். கிருஷ்ணர் எனக்கு இன்னைக்கு அந்த புத்தியை கொடுக்கல, ஓம் தச்சத். சண்டையே கிடையாது, சாரிங்க. கரெக்டா இல்லையா? நீ பண்ணிப்பாரு ஒரு நாள் சாம்பாரு, நீ ஒழுங்கா வைக்கிறியா நான் பாக்குறேன் அப்படின்னா சண்டை. கரெக்டா இல்லையா? ஓகே, நல்லா இல்லையா, நல்லா இல்லை, சாரி. நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கலாம், கிருஷ்ணர் இன்னைக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணல, அதனால ராதாராணியோட கிருப்பை இல்லை, அதனால என் சாம்பார் இன்னைக்கு இப்படி ஆயிடுத்து, உப்பு ஜாஸ்தியா போச்சு. இப்படி பக்தி எவ்வளோ கொடுமைக்கு நடுவுலையும் பண்ணலாம். ஏன்னா இந்த 9வது அத்தியாயம் இந்த ஸ்லோகம் சொன்னதே பக்தி தான், டிவோஷனல் சர்வீஸ். 12 டிவோஷனல் சர்வீஸ், 9 எல்லாமே, 7, 8, 9, 10 எல்லாமே டிவோஷனல் சர்வீஸ் தான். இட் கேன் பி டன் எனிவேர். நீ யாரு என்னன்றதை பொறுத்தே கிடையாது. நீ குழந்தையா இருக்கலாம், நீ ஆம்பளையா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், எங்கா இருக்கலாம், வயசா இருக்கலாம், எல்லாருமே பண்ணலாம் பக்தி. பக்திக்கு ஒரு கன்சிடரேஷனே கிடையாது, ஒரு ஒரு யோகியதையே கிடையாது, ஒரு குவாலிஃபிகேஷனே கிடையாது, ஒரு மினிமம் ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது. எனிபடி கேன் டூ பக்தி. ஸோ ஒரு உயர்ந்த இதுல இருந்து பார்த்தோம் என்றால் பக்தி அண்ட் பௌதிகம் அப்படின்றத அவங்க பிரிக்கவே மாட்டாங்க. ஹையர் லெவல்ல அவங்க பண்ணக்கூடிய எல்லா பௌதிக விஷயமும் பக்தியா மாத்துருவாங்க. சமைச்சா பக்தி, படிச்சா பக்தி, தூங்குனா பக்தி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜை சூஸ் பண்றாங்க, எனக்கு இந்த காலேஜ்ல டிவோட்டி இருக்காங்க, இல்ல இந்த காலேஜ் எனக்கு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு, இந்த காலேஜ் ஸ்ரீரங்கத்துல இருக்கு, அதனால எனக்கு ஸ்ரீரங்கத்துல சேவை பண்ணணும்னு ஆசை. அப்படி நீ காலேஜ் அப்படி என்ன ஆச்சு, 3-4 வருஷம் பக்தி ஆகி போச்சு. இப்படி ஹையர் லெவல்ல வாட் எவர் யூ டூ இட் வித் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அப்ப என்ன ஆயிடும்னா பௌதிகமும் இதுவும் பிரியவே பிரியாது. ஆரம்ப காலத்துல தான் நம்ம இது ரெண்டுத்தையும், பௌதிக வேலை இதெல்லாம் இந்த வேலை அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஹையர் லெவல்ல பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம எதுக்கு ட்ரெஸ் எடுப்போம், தீபாவளி, பொங்கல். கரெக்டா? ஹையர் லெவல்ல புது ட்ரெஸ் எடுப்பாங்க அவங்க வீட்டுல, ஆனா அவன் எடுக்கிறதே ஜென்மாஷ்டமி இதுக்கு எதுக்காவது ஒண்ணு எடுப்பான். ஸோ அதனால அவன் எந்த செயலுமே அவனுக்கு வந்து தனியா இருக்காது. உதாரணத்துக்கு வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 12 மணி நேரம் என்னோட வேலை, காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு முடியும். இப்போ இந்த 12 மணி நேரம் பௌத்திகமா ஆன்மீகமான்னு கேட்டீங்கன்னா நான் ஆன்மீகம்னு சொல்லுவேன். எப்படி? இந்த 12 மணி நேரம் ஒரு மாசம் வேலை செஞ்சாதான் எனக்கு சம்பளம் இன்னைக்கு கிரெடிட் பண்ணுவான். இந்த சம்பளத்தை வச்சாதான் எனக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு எனக்கு பைசா கொடுக்க முடியும். மாசம் மாசம் இங்க இருக்கக்கூடிய செலவுக்கு, உதாரணத்துக்கு பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது, வீடு இவ்வளவு பெரிய வீடு எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு நான் வாடகை கட்டணும். அதுக்கு வாடகை கட்டினா, ஏன்னா அந்த வீட்டுல தான் எல்லாரும் சத்சங்கம் வருவாங்க, 20-30 பேர் சத்சங்கத்துக்கு வராங்க. அப்ப அதுக்கு நான் வாடகை கட்டணும். கரெக்டா இல்லையா? பகவானுக்கு டெய்லி 3 வேளை நைவேத்தியம் பண்ணணும், அதுக்கு நான் காய்கறி ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும். இதுக்கெல்லாம் எங்க இருந்து எனக்கு பணம் கிடைக்கும்? நான் இந்த வாட்டி விருந்தாவன் போகணும், மாயாப்பூர் போகணும், வியாச பூஜை போகணும், அதுக்கு எங்க இருந்து எனக்கு பணம் கிடைக்கும்? இந்த பணம் அத்தனையும் நான் செய்யற வேலையில இருந்து வரக்கூடிய பணம். கரெக்டா? அப்ப நான் போற வேலை பக்தியா இல்லையா? அப்படி நம்ம அத்தனை விஷயத்தையும் பக்தியாக மாத்தணும்.
பக்தியும் பௌதிகமும் தனியா பிரிக்கிற மாதிரியே பண்ணிடக்கூடாது. அந்த லெவலுக்கு நம்ம முன்னேறி போகணும். we have to reach that level. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன சொன்னேன், நம்மளுக்கு ஒரு மாமியாரோ இல்ல நம்மளுக்கு ஒரு மருமகளோ நம்மளுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வீடோ மனைவியோ கணவனோ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துட்டு இருக்கோமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் given பை கிருஷ்ணா. அப்ப நம்ம டைரக்டா செய்யாம, கிருஷ்ணா நீ எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்க, அதனால நான் இதை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட் வெரி நைஸ்லி பிரைவேட்லி, அது கூட உங்களோட ஒரு டியூட்டி. தட் ஹஸ் பீன் given பை காட், given பை கிருஷ்ணா. கிருஷ்ணா நீ எனக்கு இந்த சர்வீஸ் பண்ற, அதனால நான் அவரை நல்ல சந்தோஷமா வச்சுக்கிறேன். So everything, I have given the worst example, everything we can make it Krishna consciousness. நம்ம அதை தனியா பார்க்காதீங்க. மாமியார்னு தனியா பார்க்க, இந்த மாமியார் எனக்கு பகவான் கொடுத்தது, அவங்க மோசமா இருந்தா கூட அந்த மோசத்தையும் கொடுத்தது பகவான் தான். கரெக்டா இல்லையா? ஏன்? என்னோட கர்மத்தை குறைக்கிறதுக்காக, என்கிட்ட சில குணங்களை வளர்ப்பதற்காக. அதுக்குள்ள இருக்கும் இல்லையா? இதுக்குள்ள இருக்கும், இந்த பேக்குக்குள்ள இருக்கு. ஓகேவா? அந்த ஒரு குணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது பகவான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கதை, எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒரு வாட்டி ஒரு ஃபார்மர், அக்ரிகல்ச்சர் என்ன சொல்லணும், விவசாயி, சாமி கும்பிட்டுட்டே இருந்தான் கிருஷ்ணரை பார்த்து. என்ன கிருஷ்ணா நீ பண்ணின்னு இருக்கிற, இப்பதான் அறுவடை பண்ணலான்னு நினைச்ச, நீ இதை காத்த கொண்டார, நீ இதை கொண்டார, நீ எல்லாம் என்ன கண்ட்ரோலரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு, சரி நீ பார்த்து ஒரு வாட்டி அறுவடை நீ பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. சரி. அப்போ ஒரு சீசனை வந்து ஃபுல்லாவே அந்த விவசாயிக்கு கிருஷ்ணர் கொடுக்குறாரு. அவன் என்ன பார்த்தா, கரெக்டா காத்து கீத்தெல்லாம் அடிக்காம, காத்துலன்னா 4 பூக்குயில கொட்டிடுவேன், அப்படியெல்லாம் பண்ணாம கொள்ளாம அப்படியே ஜம்மு 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 ஜம்முன்னு அறுவடை எடுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் வெட்டி அதை உள்ள பார்த்தோன்னா உள்ள ஒண்ணுமே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த காற்று புயல் இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க தண்ணியை கொஞ்சம் கம்மியா கொடுக்கும்போது வேற என்ன பண்ணுது, வேறு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இன்னொரு இடத்துல போய் பிடிக்கி எடுக்குது. கரெக்டா இல்லையா? சோல சில கஷ்டங்கள் கூட, இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு 2 நாள் தண்ணி ஊத்த மறந்துட்டோம், இல்ல வெளியூர் போயிட்டோம். இப்ப இந்த செடி என்ன பண்ணும், டெய்லி நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா அங்கிருந்தே எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப 2 நாள் கொடுக்கல, இப்ப இந்த வேர் என்ன பண்ணும்னா வளரும், தண்ணி வேணும் அதுக்கு, அது 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வளர்ந்து அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரும். சோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து மோசம் இல்ல, அது கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வளர்க்கறது. எப்படி செடியோட வேரை வளர்க்கிற மாதிரி நம்ம கிட்ட சில நல்ல குணங்களை வளர்ப்பதற்காக பகவான் நம்மளுக்கு அந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி ஒரு ஊசி போடுறது குழந்தைய கொடுமை பண்றதுக்காக இல்ல, ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக. அதுக்காக அதே மாதிரி நம்மளை சுத்தி மோசமான மேனேஜர் இருக்கலாம், வேற எது வேணுமாலும் இருக்கலாம், இல்ல மக்கு பிள்ளையா இருக்கலாம் நம்மளுக்கு. பட் இது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் குணம் நம்ம கிட்ட இல்ல, அந்த குணத்தை வளர்ப்பதற்காக பகவான் நம்மளுக்கு கொடுத்த மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மேல வெறுப்பு வரக்கூடாது. பார்ட் 2க்கு போலாம். இதுல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, 3 பாயிண்ட்ஸ். டைம் இருக்கா? டைம் தாண்டிட்டோ? should we have to stop here? முடிச்சிடலாமா இல்லைன்னா? கண்டினியூ பிரபு. சரி, தேங்க்யூ. குயிக்கா முடிக்க நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு எல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பசிக்கும், 1:30 மணி ஆயிடுத்து. 7வது பாயிண்ட், அளவுக்கு மீறிய பக்தி வெளிப்பாடு. அதாவது பண்ற பக்தி என்னமோ இத்தினூண்டு தான் இருக்கும், ஆனா அதை காட்டுறது மட்டும் நல்ல படம், பயங்கர பெரிய படம் காட்டுவோம் நம்ம. நான் அப்படியாக்கும் இப்படியாக்கா, ஏகாதசி நான் அதாக்கும் இதாக்கும், எனக்கு சாயந்தரம் ஆர்த்தி இருக்கு, அதா இருக்கு இதா இருக்குன்னு பேசுறது என்னமோ, ஆர்த்தி பண்றது என்னமோ தூப தூக்கி இப்படி 2 நிமிஷத்துல காட்டிடும். ஆனா பேசுறது, அவனுக்கு படம் காட்டுறது பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு படம் காட்டுவான். ஸோ டோன்ட் ஷோ ஆஃப் யுவர் பக்தி. ஓகே, அளவுக்கு மீறிய பக்தி வெளிப்பாடு வெளியில காட்டாது. பக்தின்றது இட் இஸ் சம்திங் இன்சைட் வித் யூ அண்ட் கிருஷ்ணாவோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். அது இது தேவையில்லாத மோதலை, ஏன்னா சில இடத்துல பொறாமையை வைக்கும்.
நீ சாண்டிங் பண்றானே நீ அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ போயிட்டு தனியா சாண்டிங் பண்ண. அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா, அப்பதான் அவங்க முன்னாடி போயிட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருக்காத. அப்போ அவங்க என்ன ஆகும்னா நிந்தனை இனியும் ஜாஸ்தி ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க, அப்பதான் சாண்டி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை 2 கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க. அடுத்தது சாண்டிங்க 2 மோசமா பேசுவாங்க. இதெல்லாம் தேவையா? ஸோ தேவையில்லாத வெளிப்பாடு பண்ணிக்காதீங்க. டூ இட் வெரி நைஸ்லி. இட் இஸ் நாட் டு ஷோ ஆஃப். நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், நான் அதை செய்ய மாட்டேனா, இதை செய்ய மாட்டேனா, இதை பார்க்க மாட்டேன், இது தின்ன மாட்டேன், அதெல்லாம் வெளியில காட்டிக்கிறதுக்கு கிடையாது. சரியா? ஸோ டூ யுவர் டியூட்டி. கர்ம யஜோஹி அகர்மனக. பகவான் வந்து சொல்றாரு, நீ கர்மத்தை செய்யறது கர்மத்தை செய்யாம இருக்கிறதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. கர்மத்தை செஞ்சுக்கிட்டே தான் பகவானை நினைக்க சொல்றாரு. இதை செய்யாம நீ என்ன நினைக்கிறது பரவாயில்ல, பட் பெஸ்ட் எதுனா உன் டியூட்டியை நீ செஞ்சுக்கிட்டே பண்றதுதான். 3.8ல சொல்றாரு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. செயலை துறப்பதா இல்ல செயலின் பலனை துறப்பதா? அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாரு, செயலின் பலனை துறப்பது சிறந்தது. ரெண்டுமே முக்தி கொடுக்கும். ஆனா செயலை துறக்கிறத செயலின் பலனை துறக்கிறது. அப்ப நம்ம என்ன ரோல் எடுத்துக்கிறோமோ குடும்பத்துல, அந்த ரோலை தண்ணி எடுத்துட்டு வரதோ, கோலம் போடுறதோ, சமைக்கிறதோ, காப்பியை போடுறதோ, குழந்தைங்களை குளிப்பாட்டுறதோ, படிக்க வைக்கிறதோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே பக்தி பண்ண முயற்சி பண்ணுங்க. பட் ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, நம்ம கிட்ட நிறைய காமிய கர்மா இருக்கு. காமிய கர்மா எந்த லெவலுக்கு கூடிக்கிட்டே போகிறதோ அந்த லெவலுக்கு. காமிய கர்மனா என்னன்னு தெரியுமா? தேவையில்லாத, அதான் நம்ம டியூட்டின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா தேவையில்லாம அதிகமா காமியமா ரொம்ப தீவிரமான ஆசையினால இன்னும் எக்ஸ்ட்ரா. உதாரணத்துக்கு நம்ம பையனுக்கு வந்து ஒரு புத்தியை வந்து ஒரு பர்சன்டேஜ்ல வச்சுக்கலாம். பகவான் புத்தியை வந்து நம்ம குழந்தைக்கு 40% கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நம்ம காமியம் எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டு பண்ணி 70 எடுக்கிறா. அப்ப நம்ம காமியம் என்ன இருக்கும்? இந்த குழந்தைய 70 எடுத்து ஆகணும். படி, டியூஷன், திருப்பி நீங்க உட்காந்து அதை சொல்லி தந்து அடி இடி டென்ஷன். இது காமிய கர்மா. ஸோ இதை மாதிரி ஒருத்தருக்கு நல்ல பணம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காது. ஸோ டோன்ட் பி காமிய கர்மா. எவ்வளோக்கு எவ்வளோ காமிய கர்மத்தை தேவையில்லாம கூட்டிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பக்தி பண்றதுக்கு நேரம் கிடைக்காது. ஸோ அதனால இதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ், இந்த பாயிண்ட் 7வது பாயிண்ட் பேலன்ஸ். எப்படி? வெளியில ஜாஸ்தி காட்டிக்காதீங்க. அதுக்கப்புறம் காமிய கர்மத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல டிவோட்டி பார்த்தீங்கன்னா அவன் கடமையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கேரிங்கா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பான். இதுதான் சைன். அவன் அத்தனை வேலைகளையும் செய்து விட்டு அவனுக்கு கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப கேரிங்காகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும். ஆனா இன்னைக்கு என்னன்னா ஆப்போசிட்டா இருக்குது. பக்தி பண்ணிட்டான்னா நான் கிருஷ்ணரை தான் கேர் பண்ண, உன்னெல்லாம் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பாவத்துல இருக்காங்க. அவனுக்கு உண்டான கடமையை செய்யாம போறாங்க. அது தவறு. நீ உண்மையிலே கரெக்டா பக்தி பண்றனா நீ எல்லார பத்தியும் கேர் பண்ணுவ, நீ ரெஸ்பான்சிபிளா இருப்ப, நீ அமைதியா இருப்ப, டென்ஷனே ஆக மாட்ட. இப்ப ஜனக மகாராஜ் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு ராஜ்யத்தையே ஆண்டார். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வெரைட்டியான ப்ராப்ளங்கள் வரும். ஆனா he was very peaceful, very calm, but he did all the responsibilities. பக்தி வினோத் தாக்கூர் எடுத்துக்கோங்க. 10 பிள்ளைங்க, கோர்ட்ல வேலை. ஆனா அவர் ஆரத்தி பண்ணாரு, 64 மாலைகள் தினம் சாண்ட் பண்ணாரு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சாரு, கோயில் கட்டினாரு, 100க்கும் மேல புக்ஸ் எழுதினாரு. நம்ம ஒத்த பிள்ளைய 2 பிள்ளைய வச்சு நம்ம பாடுற பாடு இருக்கு பாருங்க. உண்மையா போய்ங்களா? அவர் 10 பிள்ளைய வச்சுட்டு இருந்தாருங்க. இந்த காலத்துல நம்மளுக்கு எல்லா விஷயமும் இருக்கு. மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, கேஸ் இருக்கு, கரண்ட்ல ஓடுற ஸ்டவ் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, கெட்டில் இருக்கு, சமையல அப்படின்றதுக்கு முடிக்கிறதுக்கு 1000 விஷயம் வச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய மலைப்பா இருக்கு. இது ஒண்ணும் இல்ல, நம்ம மனசுதான் காரணம். இந்த மைண்டோட கண்ட்ரோல் இல்லாததுனால the mind can make hell out of heaven, heaven out of hell.
நரகத்தை சொர்க்கமாகவும் காட்டும், சொர்க்கத்தை நரகமாகவும் காட்டும். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை போட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போறா. அந்த வீடு ரொம்ப டென்ஷன் வீடா இருக்குது. இவங்க இங்க நல்ல பெரிய பங்களால வாழ்ந்தாங்க. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு அந்த மைண்ட் என்ன காட்டுது, எனக்கு அந்த பங்களாவோட எனக்கு இந்த குடிசை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஏன் அந்த மைண்ட் காட்டும். அது மாதிரி நம்மளுக்கு நம்ம வேலைகளெல்லாம் அப்படியே பெருசா காட்டும். எது? இந்த மைண்டு தான். ஸோ திஸ் ஆர் ஆல் நத்திங். இன்னைக்கு எல்லாம் பாதி ஐட்டம் ரெடிமேட் வேற. கரெக்டா இல்லையா? அரிசி மாவு கிரிசி மாவுலாம் என்னைக்காவது நீங்க ஊற வச்சு அரைச்சிருக்கீங்க கடைசியா? எல்லாம் இடியாப்பம் போடணும்னா, அதிரசம் பண்ணணும்னா அத்தனையும் ரெடிமேடு மாவு விற்குது இல்லையா? புட்டு மாவு தனியா விற்குது, இடியாப்ப மாவு தனியா விற்குது, அத்தனையும் ரெடியா இருக்குது. அரிசி உப்புமா பண்ணா அதுக்கு உடச்ச ரவை அது தனியா விற்குது இல்லையா? பர்குல் தனியா விற்குது, கோதுமை ரவை எல்லாம் ரெடிமேடு. அந்த காலத்துல இதெல்லாம் உட்காந்து அரைச்சு இடிச்சு உடைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு எங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 16 பேர். கேன் யூ இமேஜின்? எங்க அப்பா 16ல் 1. அவரு ஒரு வாத்தியார் தான். அவங்க அப்பா வாத்தியார் தான். எங்க தாத்தா வாத்தியார். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான். ஆனா அந்த ஒரு அம்மா ஒரு அப்பா 16 பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு எல்லாம் வளர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு வந்து ஆன்றோம். மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லாம். யோசிச்சு பாருங்க, 16 பேருக்கு இட்லிக்குன்னா எவ்வளவு அரிசி ஆட்டி எடுத்திருப்பான் அந்த அம்மா. வீடை கிளீன் பண்றது எப்படி இருக்கும், துணியை துவைக்கிறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாஷிங் மிஷின்ல 2 பேருக்கு அந்த துணியை காய போட முடியல. நைட்டு 10 மணிக்கு படுத்ததுக்கு அப்புறம் ஞாபகம், ஐயோ வாஷிங் மிஷின்ல துணியை போட்டா மறந்தே போயிட்டேன், நாளைக்கு யூனிஃபார்முக்கு ட்ரெஸ் இல்லை, இப்பமே போட்டு அதுக்கு தனியா ஒரு ஃபேன் போடும் துணி காயறதுக்கு. பண்ணிருக்கோமா இல்லையா இதெல்லாம்? அந்த காலத்துல எப்படி பண்ணாங்க? So it is all possible. It is your mind. இது எல்லாத்தையும் பூதாகாரமா காமிக்கிறது. இட் இஸ் ஆல் நத்திங் அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் சமையல் பார்த்தா பூதாகாரமா இருக்கு, பிள்ளைய வளர்க்கணும்னா பூதாகாரமா இருக்கு. ஐயோ இவங்க அம்மா ஒண்ணு பெத்து என்கிட்ட ஒரு புருஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நான் படுத்துற பாடு. சரி, அடுத்தது 8வது பாயிண்ட். குடும்பத்துல இருக்கும்போது கிரியேட் ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் பக்தி ஃபார் த என்டையர் ஃபேமிலி இன்டைரக்ட்லி. சின்ன சின்ன பக்தி தருணங்களை வீட்டில் உருவாக்குங்கள். கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாதீங்க. உடனே 16 மாலையை பண்ணு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணாதீங்க உங்க புருஷனையோ உங்க மனைவியையோ உங்க குழந்தைகளையோ. சின்ன சின்ன தருணங்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஜென்மாஷ்டமி, நம்ம வந்து 6 மணிக்கு ஒரு சின்ன ஆரத்தி பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கோலம் போட்டு தருவீங்களா, எனக்கு கொஞ்சம் கலர் பொடி வாங்கி தருவீங்களா, எனக்கு கொஞ்சம் இது பண்ணுவீங்களா? அப்படி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு, நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், உங்களுக்கு தெரியும் தண்ணி ஊத்துறது ஒரு 2 நிமிஷம் வேலை தான், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு மக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் துளசிக்கு ஊத்திட்டு வந்துடுறீங்களா? அப்படி நம்மளோட பையன், நம்ம கணவன், நம்ம மனைவிய ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாம சின்ன சின்ன விஷயத்துல அவங்கள என்கேஜ் பண்றது. உங்களால பண்ண முடிஞ்சாலும் அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சு அந்த ருச்சியை அந்த ஒரு இதை கொடுக்கறது. உதாரணத்துக்கு இந்த விளக்கு வந்து கொஞ்சம் போய் தீபம் எடுத்துட்டு வந்துரு, கொஞ்சம் நெய்ல முக்கி எடுத்துட்டு வா, ஒரு 2 பூவை சாமி கிட்ட வை, இதோ வந்துடுறேன் நானு அப்படின்னு ஒரு 4 பூவை சாமி கிட்ட வைக்கிறதுக்கு கொடுங்க. அப்ப அவங்க ஆஃபர் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? அப்படி சின்ன சின்ன தருணங்களை பண்ணுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து கிளாஷஸை வந்து குறைக்கும். The last very important thing, குற்றம் காணாமல் கருணையோட இருங்கள். ஏன்னா உங்க மனைவி உங்க குழந்தைகள் உங்க புருஷன்றதுனால உங்களை மாதிரி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாருமே வெவ்வேறு லோகத்துல இருந்து வெவ்வேறு ஜீவராசில இருந்து வெவ்வேறு கர்மங்களை பண்ணிட்டு உங்க கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட புரிதல், அவங்களோட ருச்சி, இது எல்லாமே அவங்களோட எவ்வளோ டிசைர்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளோ பேட் கர்மாஸ் வச்சிருக்காங்கன்றத பொறுத்து. புரியுதுங்களா? இப்ப குருமராஜ் ஒரே வருஷத்துல அவர் தீட்சை வாங்கினாரு, 2வது வருஷத்துல சன்னியாசம் வாங்கினாரு. நம்ம என்ன பண்றோம்? 10 வருஷம் ஆனாலும் இனிஷியேஷன் எடுக்காம இருப்போம் நம்ம. கரெக்டா? அப்ப அவர் எதிர்பார்த்ததுக்கு நம்ம இருக்கோமானா கிடையாது. அப்ப நம்ம எதிர்க்கிறதுக்கு எதுக்கு நம்ம குழந்தை குட்டி நம்ம கணவன்லாம் இருக்கணும்னு அவசியம்? ஸோ அதனால
குற்றத்தை பார்க்காதீங்க, அவங்கள ஏளனமா பார்க்காம கருணையோட பாருங்க. கருணை எப்படி பார்க்கணும்னா, எனக்கு இன்னைக்கு ஏதோ கடவுள் கிருப்பையில, கிருஷ்ண கிருப்பையில எனக்கு வந்து ஒரு குரு கிடைச்சிருக்காரு, ஒரு சிக்ஷா குரு, ஒரு தீக்ஷா குரு, எனக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்கு, எனக்கு ஹரிநாமம் கிடைச்சிருக்கு. இனி இந்த ஆத்மாக்கு இன்னைக்கு என்னைக்கு கிடைக்குமோ தெரியல, நானும் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு கருணையோட பாருங்க. ஏளனமாக பார்க்காதீர்கள், குற்றத்தை பார்க்காதீங்க. இன்னைக்கு ஏகாதேசி நல்லா தின்னுட்டு வரீங்களா, பண்ணுங்க அப்படின்னு அந்த குற்றத்தை சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு எனக்கு கம்பெனியில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கோயிலுக்கெல்லாம் காசு கேட்டாலாம் கொடுப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. அவர் வந்து நைட்டு ஷிஃப்டில் தான் ஜென்ரலாக எங்கள் இதில் பார்ட்டி வைப்பாங்க. ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்தாரு. கரெக்டாக ஏகாதசி அன்னைக்கு நைட்டில் சும்மா பக்கெட்டாக சிக்கன் வந்து இறக்குனாரு. இந்த கெண்டக்கி சிக்கன், கேஎஃப்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சங்கடமாக இருந்தது, இந்த மனுஷன் இப்படி இருக்காரு. போயிட்டு அவர்கிட்ட போய் சொன்னான்னா அவர் பார்ட்டி மூடில் இருக்கிறார். இந்நேரத்துக்கு போயிட்டு நான் ஏகாதசி அப்படி இப்படின்னு சொன்னால் அவர் என்ன நிறுத்தவ போகிறாரு? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணி பார்ட்டி பண்ணுறாரு. நிறுத்தவ முடியும்? ஸோ டோன்ட் சே. ஸோ சம்டைம்ஸ் தே மே பி ராங். அவங்கள வந்து குற்றம் பார்க்காதீங்க, அவங்க மேலே கருணையோடு இருங்க. இந்த மாதிரி ஆச்சே அப்படின்னு பாருங்க. அந்த கருணையே வந்து ஒரு நல்ல விதமாக ஏதாவது ஒரு டைமில் சரியான நேரத்தில் அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த நல்ல புத்தியை வந்து கொடுக்கறதுக்கு இது பண்ணும். பட் இப்போ நீங்கள் குற்றத்தை பாட்டுறீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப அரகண்ட் ஆகிடுவோம். நீங்கள் கருணையோடு இருந்தீங்கன்னா, திருநாதபி சுனிச்சேன தரோரபி சகிஷ்ணன அமானினமானதேன, தட் வில் ஹேப்பன். பட் நீங்கள் குற்றத்தை பார்த்தீங்கன்னா யூ பிகம் அரகண்ட். ஓ நான் கரெக்டு, இவன் குற்றம், அப்போ உடனே அரகண்ட் ஆகிடுவோம். கரெக்டாக இல்லை? இப்போ காரே 2 இடிச்சுக்குது, ஆனால் இவனுக்கு இவன் ரைட்டுன்னு தெரிஞ்ச உடனே இவன் வாய்ஸ் எல்லாம் எப்படி ஆடு, என்னடா பண்ணுறா, என்னங்கடா கண்ணை எடுத்துன்னு வச்சுக்கிறீங்க, ஊரில் சொல்லிட்டு வரலையாடா, இவன் ரொம்ப ஜாலியாகிடுவான். ஏன்னா இவன் தானே கரெக்டுன்னு நினைக்கிறான். ஸோ அப்போ நம்ம கரெக்டு, அப்போனா இன்னொருத்தன் ராங்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மோடுக்கு போகாதீங்க, ரைட் ராங் மோடுக்கு போகாதீங்க. நம்மளும் ராங்கு தான், நம்மளுக்கு ஏதோ பகவான் கிருப்பையில நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து இஸ்கான் லீடர்ஸ் அங்கே இதில் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அதை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு மாயப்பூரில் ஒரு வாட்டி கிடச்சிது. அப்போ அதுக்கு போயிருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். 1200 பேர் இருந்தோம் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க. அப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு எல்லாம் க்யூவில் நிற்கணும். ஏன்னா ஒரு 8-10 இது தான் இருக்குது. 1200 பேர் ஒன்றா சாப்பிட்டாங்கன்னா எப்படியுமே ஒரு டேப்லேயும் ஒரு 10 பேர் க்யூ நிற்குது. இப்போ நான் போய் கை கழுவிட்டேன். கை கழுவுனதுக்கு அப்புறம் பின்னாடி என் பின்னாடி கல்பனா மாதாஜி இருக்கா, அதுக்கு பின்னாடி கேசவி இருக்கா. கல்பனா அவன் கை பாருடி, என்னடி இப்படி கேவலமா இருக்குது, அது கேசவி தான் அதோட கேவலம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என் கையும் அதே மாதிரி எச்சில் கையா தானே இருந்தது. உண்மையா பொய்யா? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோட கையும் எச்சில் கை தான். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் கையை கழுவிட்டேன். பின்னாடி இருக்கிறவனை பார்த்து நான் ஏன் அசிங்கமா பேசணும்? அதே மாதிரி அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் நம்மளும் இருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பகவத்கீதை பாகவதம்லாம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கும். அதனால அவங்களோட குற்றத்தை பார்க்காதீங்க, கருணையை பாருங்க. என்னைக்கு இவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. பகவத்கீதால அத்வேஷ்ட சர்வபூதானாம் பகவான் சொல்லியிருக்காரு, எல்லா ஜீவராசிக்கிட்டையும் நம்ம வந்து துவேஷம் இல்லாமல் கருணையோட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவனை எப்படி பக்தி ஸ்டார்ட் பண்ண வைக்கலான்னு நினைக்கிறத விட அவனை எப்படி பக்தியில இன்ஸ்பயர் பண்ணலான்னு பாருங்க. அது உங்களோட நான் பக்தி ஆக்டிவிட்டிஸ்ல தான் அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீ ஆரத்தி பண்ணும்போது சாண்டிங் பண்ணும்போது ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீ நிற்கும் போது, நடக்கும்போது, உங்க அக்கா கிட்ட பேசும்போது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, யாராவது இறந்து போயிட்டு இருக்கும்போது நீ எப்படி பிஹேவ் பண்ற அதை தான் பார்ப்பாங்க. தட் வில் இன்ஸ்பயர் த பக்தி. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கா, அவ சாண்டிங் பண்றா, அதனாலதான் அவளால இப்படி இருக்க முடியுது. அப்ப அவங்க இன்ஸ்பயர் ஆகுங்க. அப்ப நம்மளும் அந்த பக்தி பண்ணணும். இவ்வளவு கஷ்டத்திலும் இவங்க சந்தோஷமா இருக்காளா, இவ எப்படி அவ பக்தி பண்றா, அதனாலதான் இப்படி இருக்கா. சோ they will judge you when you are non devotional activities. நீங்க பக்தி அல்லாத செயல்களை பண்ணும்போது தான் அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ அதனால பக்தி பண்ணும்போது மற்ற விஷயங்களிலும் நம்ம ரொம்ப கம்போஸ்டா இருக்கணும்.
ஸோ நேரமாயிடுத்து, நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஹரி ஓம் தத் சத். இந்த 7, 8, 9 இப்ப பேசலாமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, 1 by 1. இது வரைக்கும் பேசாதவங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில் எடுத்துக்கலாம். யாருமே இல்லையா? சொல்லுங்க. யார் வேணாலும் பக்தி பண்ணலாம் சொன்னேன். ஓகே, ஃபைன். யார் வேணுமாலும் எந்த சூழ்நிலையிலும் பக்தி பண்ணலாம். எஸ், சொல்லுங்க கவிரஞ்சனி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அளவுக்கு மீறிய பக்தியின் வெளிப்பாடு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப ஷோ பண்ணக்கூடாது. எஸ் பிரபு. ரொம்ப ஹாய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா பொறாமை தான் வரும். உன்னை பக்தி பண்ணணும்னு ஃபாலோ பண்ண வராது. சரி, வெரி குட் மாதாஜி. அப்புறம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம சின்ன சின்ன பக்தி சேவைகளை வந்து கொடுக்கணும். இன்டைரக்டா கொடுக்கணும். இன்டைரக்டா அவங்களுக்கே அது தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரியாம அப்படியே கொஞ்சம் அதை தண்ணியை ஊத்திட்டு வந்துரு. இது ஒரு அவங்களுக்கே தெரியக்கூடாது. இந்த ஒரு விளக்கேத்த நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் நெய் விளக்கேத்தேன். உதாரணத்துக்கு தாமோதர மாசம் நெய் விளக்கு காமிச்சா ரொம்ப நல்லது. ஆனா சொன்னா செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப அடாவட்டித்தனமா இருப்பாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, எனக்கு தெரியாதா அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், இதோ நான் வந்துடுறேன், நீ இந்த ஒரு விளக்கம் மட்டும் டைம் ஆயிடுச்சு, ஒரு விளக்கம் மட்டும் ஏத்திரு, நான் மிச்சத்தை நான் வந்து பாத்துக்கேன் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவங்க கையால ஒரு நெய் விளக்கு ஏத்திடுவாங்க. அந்த சுக்கிருத்தி அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு வாட்டி என்னாச்சு, தாமோதர மாசத்துல ஒரு விளக்கு வந்து அணைய போகுது. அப்ப அணைய போகும்போது அந்த கோயில்ல வந்து கோயிலை பூட்டிட்டு போயிட்டாங்க, விளக்கு ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கோயில்ல விளக்கு அணையுது. அந்த நேரத்துல அந்த எலிகள்லாம் வந்துடும். ஆளுங்கெல்லாம் போயிட்டானா எலியும் கரப்பாம்பூச்சியும் வந்துடும். அப்ப அந்த எலி விளையாட இந்த நெய்யெல்லாம் தின்ன வரும். அப்படியே அது நெய் அந்த விக்கெல்லாம் தின்னும். அது அந்த என்னது விக்குன்னு சொன்னா அந்த நெய் திரி அது தின்னும் போது என்னாச்சுன்னா நெய் வந்து கொஞ்சம் டங்குன்னு ஏறிடுச்சு. ஏறின உடனே என்னாச்சு, விளக்கு திருப்பி அணையிற விளக்கு திருப்பி எரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த எலிக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல ரொம்ப உன்னதமான ஒரு பதவி கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, ஒரு எலி ஏகாதசின்னு தெரியாம தாமோதர மாசம்னு தெரியாம எத்தனை இதுக்கு அந்த எலிக்கு ஒரு நல்ல கதி கிடைச்சது. அந்த எலி என்ன ஆச்சுன்னு யாருக்கா தெரியுமா? நான் மறந்து போயிட்டேன். கேஷவ மாதாஜி, சம்பகா மாதாஜி, கீதா மாதாஜி. அப்போ ஒரு கிங்கா அதுக்கு அடுத்த ஜென்மத்துல இது கிடைச்சது, பிறவி கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கீங்க பிரபு. யா, சோ சம்திங் லைக் திஸ், கிங் மாதிரி ஒரு நல்ல பதவி ஒன்று கிடைக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம ஹஸ்பண்டையோ நம்ம குழந்தைகளையோ நம்ம மனைவியோ யாரு பண்ணலையோ அப்படி இன்டைரக்டா சின்ன சின்னதா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பாயிண்ட்? குற்றம் காணாமல் கருணையுடன் இருத்தல் வேண்டும். என்னங்க? குற்றம் காணாமல் கருணையுடன் இருத்தல் வேண்டும். வெரி குட். லாஸ்ட் பாயிண்ட், குற்றம் காணாமல் கருணையோட இருக்கிறது. வெரி குட். யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னொருத்தங்க மைக் ஆன் பண்ணாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் சொல்றேன் பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஒவ்வொருவரும் அவர்கள் கருமாவை கழிக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. அதனால நம்ம வந்து அவங்கள கருணையோட தான் பார்க்கணும். அவங்கள வந்து நம்ம குற்றம் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க பிரபு. ஸோ ஏளனமா குற்றம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஏளனமா இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லாங்குவேஜ் எல்லாம் மாறும். கரெக்டா இல்லையா? எஸ் பிரபு. ஒரு போலீஸ்காரனே ஒருத்தன் திருடன்னு தெரிஞ்சா அவனுக்கு எப்படி இருக்கும் மரியாதை, நம்மளுக்கு எப்படி இருக்கும் மரியாதை, டிஃப்ரென்ஸ் இருக்குமே. ஸோ அதை மாதிரி அதனால அவங்கள குற்றத்தை நம்ம பார்க்க வேண்டாம். சரிங்களா? பிரகலாத் மகாராஜ் எடுத்துக்கோங்க. அவங்க அப்பா கொலை பண்ண ட்ரை பண்ணாரு, பக்தி பண்ண விடல. அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரு? அவங்க அப்பா கிட்ட துவேஷம் இருந்ததா? நோ பிரபு. இல்ல. இரண்யகசிபு அவங்கள கூட நம்ம பக்தியில கொண்டு வரணும்னு பிரகலாத் மகாராஜ் நினைச்சார். கரெக்டா? அப்போ நம்ம வீட்டுல ஒன்னும் ஹிரண்யகசிபுலாம் யாரும் கிடையாது. உங்களை வந்து தூக்கி போட்டு நெருப்புல தூக்கி போடுறதுக்கோ இல்ல மலையில இருந்து உருட்டுறதுக்கோ. கரெக்டா? சோ கண்டிப்பாக நம்ம வந்து பக்தி பண்ணலாம். ஆனா நம்ம பாரத மாதிரி அவங்க மேலேயும் நம்ம கருணையோட தான் இருக்கணும். சரிங்களா? ஹிரண்யகசிபுக்கே கருணையோட இருக்கும்போது அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்களா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாரும் மேலேயும் நம்ம கருணையோட இருப்போம். அவங்க சாண்ட் பண்ணலனாலும் வைக்கலனாலும் பண்ணலையே, நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? இந்த 9 விஷயங்களை நம்ம பண்ணும்போது குடும்பம் கண்டிப்பாக சௌக்கியமா நம்ம வந்து ஹார்மோனியோட பக்தி பண்ண முடியும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்பத்துல இந்த பக்தின்ற பேர்ல சண்டையை போட்டுட்டு நீங்க பக்தி பண்ணிடலாம் நினைக்காதீங்க. 4 நாள் அடாவடித்தனத்துல பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நிம்மதி இழந்து பக்தி பண்றதை விட்டுருவீங்க. அதை விட சுமூகமா சூட்சுமமா புத்திசாலித்தனமா நம்ம தான் இன்டைரக்டா
எங்க நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பக்திக்கு நம்ம தனியா ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கேற்ற நான் இப்படிதான் பண்ணுவேன், கல்பனா இப்படிதான் பண்ணுவேன். கல்பனா மாதாஜிக்கு ஒரு ரவி பிரபு நல்லா அனுகூலமா இருக்காங்க, நம்மளுக்கு அனுகூலமா இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால அப்ப என்ன பண்ணோம், அவர் ஆஃபீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலையை வச்சுக்கணும். இல்ல அவர் ஆஃபீஸ் வர்ற நேரத்துல தான் நான் உட்காந்துட்டு புக்கை தூக்கி வச்சுன்னா அவர் கடுப்பாகலாம். கரெக்டா? அப்ப அந்த நேரத்துல மாதாஜி கிட்ட சொல்லிட்டு வேற ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. பிரபு அவர் வர்ற நேரத்துல நான் புக் வச்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, ஸோ அதனால நான் வேற கிளாஸ் அட்டன் பண்றேன், இந்த கிளாஸ் வேண்டாம், அதுக்கு பதில் நான் வந்து தனியா படிச்சிடுறேன், படிச்சுட்டு என்னோட பாயிண்ட்ஸை நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அடாவடித்தனமா புடிச்சுக்க வேண்டாம். சரிங்களா? இந்த குடும்பத்துல சின்ன சின்ன பக்தின்னு சொல்றீங்களா பிரபு? என்னங்க மாதாஜி, திருப்பி சொல்லுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பக்தி தருணம்னு சொல்றீங்கல்ல, ஆமா, அது அது எங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு நிகழ்ச்சி பிரபு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சொல்லுங்க. மெத்த மேல ஏறி போய் அங்க செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்து பகவானுக்கு வைப்பேன் நானு. அது வந்து என் பையனுக்கு எட்டலைன்னா கொஞ்சம் பறிச்சு கொடுன்னா பறிச்சு கொடுப்பான். அப்புறம் பறிச்சு சில நேரத்துல அந்த மேடை மேல வச்சுட்டு எடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். இப்படியே இருந்தது. அப்புறம் பேத்தி கிட்ட கொடுத்து பாட்டி கிட்ட கொடுன்னு சொல்லுவான். அப்புறம் இப்ப நான் கொஞ்ச நாளா கவனிக்கிறேன், ஒரு 2-3 நாளா அவனே கொண்டாந்து கிருஷ்ணாக்கு வச்சிடறான். ஹரிவோ சூப்பர். அது நீங்க சொல்லும் போது எனக்கு அது இப்ப அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் வந்து பாக்குறதுக்குள்ள நான் வச்சுட்டேம்மா கிருஷ்ணாக்கு, எங்கப்பா பூ பறிச்சியா, இல்ல நான் வச்சுட்டேன், அப்புறம் இங்க வந்து பார்த்தா கிருஷ்ணாக்கு இருக்கு. அதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து சர்வீஸ் புடுங்க கூடாது. ஒரு சிலர் அது வேற பண்ணிடுவாங்க, நான் தான் பக்தி பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அவங்க பண்ண விட்டா அவங்கள பண்ண விட்டு நம்ம இன்னொரு வேலையை செய்வோம், நம்ம இன்னொரு பக்தி வேலையை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும், நம்ம சீனியர் இல்லையா? வெரி குட். அதே மாதிரி துளசி பறிச்சு கேட்கலாம். அந்த மாதிரி யாராவது துளசி நம்ம வீட்டுல இல்லைன்னா இன்னொரு வீட்டுல இருந்ததுன்னா அவங்கள வந்து எப்பா நாளைக்கு ஏகாதசி எனக்கு கொஞ்சம் துளசி அர்ச்சனை பண்ணணும், இல்லைன்னா பூ கட்டணும், இல்லைன்னா நரசிம்மருக்கு வைக்கணும், கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அது ஒரு சேவை அவங்களுக்கு ஆயிடுறது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, இல்ல நம்ம ஸ்கூல்ல வேலை செய்வாங்க, நம்ம கூட வேலை பார்க்குவாங்க, அவங்க வீட்டுல துளசி இருக்குன்னா கொஞ்சம் பறிச்சுட்டு வர சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்மளை சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கூட ஒர்க் பண்றவங்கள பேசிக்கு வாங்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை பண்ணுவேன், கம்பெனில இருக்கும்போது ஒரு பக்தி உள்ள வரமாட்டான் அவன். ஓகே, ஏன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட விட மாட்டாங்கன்ற அவனுக்கு ஒரு பயம், அதனால அவன் வரமாட்டான். ஆனா அவன்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, பாம்பேல இருக்கான் அவன்கிட்ட என்ன பண்ணா புக் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அந்த புக்கு என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, இருந்தாலும் நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். எனக்கு அந்த ஒரு புக்கு வெளியில எங்கேயும் கிடைக்கலாமா, அங்கதான் கிடைக்குது, நீ வாங்கிட்டு வந்துடுறான். ஓகேடா, டோன்ட் வரிடா, நான் எப்படி இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனா என்னோட தாட் என்னன்னா, எனக்கு அந்த புக்கு தாட் இல்ல, அவன் ஒரு முறையாவது போயிட்டு அந்த ராதா கோபிநாத்தோட அழகை போய் பார்த்துட்டு வரட்டும், ஒரு வாட்டியாவது அந்த கோயில் வாசலை மிதிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளால செஞ்சாலும் செய்ய முடிஞ்சாலும் ஒரு சிலரை அதை டெக்னிக்கலா ரகசியமாக அவங்களுக்கு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அவங்கள பக்திக்குள்ள செய்ய வைக்கணும். அந்த எலிய செஞ்சு எப்படி பண்ணுச்சு அந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்கள இறக்கத்தோட அதை கொடுக்கறது. சரிங்களா? அந்த நம்ம பிரசாதம் ஆஃபர் பண்ணி பனானா வச்சு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு வாழைப்பழம் வந்து கேட்பா, கிருஷ்ணா கிட்ட கேட்டு எடுத்துக்கோ அப்படின்னுவேன். அப்புறம் கிருஷ்ணாட்ட சொல்லி ஹரே கிருஷ்ணா சொல்லி எடுனோன்னு ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எடுத்துப்பா. அப்புறம் கிருஷ்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னா கிருஷ்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவா. அவ்வளவுதான் மாதாஜி, எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக். வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இத மாதிரி, பிரபு இந்த பிரச்சனை எனக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, அப்படி யாராவது இருக்கீங்களா, எங்க வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு? பிரபுஜி எனக்கு நிறைய இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஹோ. பிரபு எனக்குமே கூட நிறைய பிரச்சனை, நிறைய கொஸ்டின்லாம் இருந்தது, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டீங்க நீங்க. ஹரே ஹரே. ஆல் கிருஷ்ணாஸ் மெர்சி மாதாஜி. நான் இன்னைக்கு கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, கிருஷ்ணா எனக்கு நான் என்னமோ எடுக்க போறேன், ஆனா அவங்களுக்கு என்ன தேவையோ எது கரெக்டோ அதை நீ கொடு அப்படின்ட்டு தான் இந்த கிளாஸுக்கு முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ நீ கொடுத்துரு, எனக்கு தெரியாது எது அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த டாபிக்ல எடுக்க சொல்லி விவிதா மாதாஜி சொன்னாங்க, ஆனா என்னென்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அதனால என்ன வேணுமோ நீ கொடுத்துரு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் கிருஷ்ணாவோட கிருப்பை தான் மாதாஜி. பரமாத்மா எல்லாரும் ஹிருதயத்துல இருக்காரா, ஸோ அவருக்கு தெரியறது. சரி, ஓகே. ஹம்பிளா பக்தி பண்ணுங்க, அது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும், கிருஷ்ணரையும் அட்ராக்ட் பண்ணும். இந்த அடாவடித்தன பக்தி
கிருஷ்ணரை கூட அட்டாக் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பாடு கொடுக்குறான், துச்சாதனனும் கொடுக்குறான், துரியோதனும் கொடுக்குறான், திருதராஷ்டிரம் கொடுக்குறாரு, விதுரரும் கொடுக்குறாரு. ஆனா விதுரர் கொடுக்குற பக்தியை தான் ஏத்துண்டாரு இல்லையா? ஸோ அதே மாதிரி பக்தியை அடாவடித்தனமா பண்ணாம ரொம்ப ஹம்பிளா, அதாவது ரொம்ப ஹம்பிள்னா ரொம்ப பணிவோட பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு ராஜா வீட்டுக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் விஜய் உங்களை வீட்டுல கூப்பிட்டுருக்காரு, இல்ல அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்காருன்னா நீங்க எவ்வளவு ஹம்பிளா இருப்பீங்க? இருப்பீங்களா? இல்ல அங்கே போயிட்டு அடாவடித்தனம் பண்ணிட்டு அவர்கிட்ட போயிட்டு நீ ஸ்டைல்லாம் காமிட்டு பெரிய கடிகாரம் ஏன் வாட்ச் அவர் போட்டுப்பாரு 1 கோடிக்கு வாட்ச், நம்ம ஒரு 100 ரூபாய் வாட்சை போட்டுக்கிட்டு இப்படி இப்படிலாம் காமிச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஹம்பிளா போய் நிப்போமா மாட்டோமா? அவரோட பதவிக்கும் அவரோட பணத்துக்கும் அவரோட அந்தஸ்துக்கும். அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பக்தி பண்ண போறோம். எப்பேற்பட்ட மனுஷன் அவரு, எப்பேற்பட்ட பர்சனாலிட்டி. சும்மா வேர்வை தவரத்துல இருந்து உலகத்தெல்லாம் கிரியேஷன் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பிரம்மா இல்லை, இந்த மாதிரி கோடானு கோடி பிரம்மாவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜீவராசி, அத்தனை ஜீவராசிக்கு உள்ளேயும் அவர் பரமாத்மாவை இருந்து அவங்களோட ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சு நிற்கிறாருன்னா எப்பேற்பட்ட ஆளு. அவருக்கு போயிட்டு நம்ம அடாவடித்தனமா சர்வீஸ் பண்ணா எங்கேயாவது அட்ராக்ட் ஆகுமா? ஆகாது. ஸோ அதனால ஹம்பிள் சர்வீஸ். நம்ம குச்சேலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராமரோட இதுல அந்த அம்மா யாரு, சபரி அம்மா, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த குஹனை ஞாபகம் வச்சுக்கோங்க, விதுரரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பண்ண பக்தி தான் அட்ராக்ட் ஆச்சு. சொக்கமேளா தெருவை பெருக்கிட்டு இருந்தான், சொக்கமேளா ஹீ அட்ராக்டட் கிருஷ்ணா. சக்குபாய் வீட்டுல ரொம்ப கஷ்டம், கிருஷ்ணரை ஒர்ஷிப்பே பண்ண விட மாட்டாங்க. அவன் மடியில வந்து கிருஷ்ணரை முடிஞ்சு வச்சுப்பான், விக்கிரகத்தை கூட வெளியில வைக்க விட மாட்டாங்க. அந்த அம்மா வந்து அந்த சின்ன பொண்ணு 15-16 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க. அவ மடியில கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் கிருஷ்ணர் எப்படி சர்வீஸ் பண்ணாரு? நீ பாண்டாங்க போ, நான் இங்க உட்காந்துட்டு உங்க வீட்டு வேலையை பாக்குறேன்ட்டு சக்குபாயோட புருஷனோட இன்னர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மாமியாரு மாமனாரு எல்லாருக்கும் சேவை பண்ணி, சமையலை பண்ணி, வீடை பெருக்கி, துணியை துவச்சு, அந்த தூரத்துல போயிட்டு அந்த ஆத்துல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து, உலகமே 33 கோடி தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா கோடானு கோடி லோகத்துல நாராயணனுக்கு, விஷ்ணுவுக்கு, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த பெருமாள் என்ன பண்றா, சக்குபாய் வீட்டுல உட்காந்துட்டு அவரு உட்காந்து சோறு, கஞ்சி, பாயாசம் அதெல்லாம் வச்சு அவர் வந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் கொடுத்துருக்கிறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. கிருஷ்ணா அடாவடித்தனமான பக்தியில அட்ராக்ட் ஆக மாட்டாரு, அன்போட பிரியத்தோட ஹம்பலா செய்யற பக்தியில அட்ராக்ட் ஆகாது. ஸோ அதனால 18 ஐட்டம் பண்றேன்ட்டு வீட்டை டார்ச்சர் பண்ணாம, நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் இவ்வளவு பூ 1000 ரூபாய்க்கு தான் நான் பூ வாங்குவேன், அதெல்லாம் கிருஷ்ணர் கேட்கவே இல்லை. அன்போட ஒரு பூ வச்சா கூட போதும். ஸோ யாரையும் வீட்டில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணி பக்தி பண்ணாதீங்க, நாளைக்கு நம்ம பக்தியை நின்று போயிடும். ஸோ அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுங்க. நான் ஒரு ஆர்டிக்கிள் கூட அதை பற்றி தான் எழுதியிருந்தேன். ஒரு புக்குக்கு ஆர்டிக்கிள் கேட்டிருந்தாங்க ஒரு மகாராஜ் ஜெர்மனியில இருந்து. இந்த புக்கு இன்னும் வெளியில வரும். ஸோ என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் புக்கில் பப்ளிஷ் ஆகுறது அந்த ஆர்டிக்கிள் தான். அவர் 4வது கேண்டோல இருந்து நீ எது வேணாலும் எடுத்துக்கோ, ஒரு சாப்டரா எடுத்தாலும் ஓகே, ஒரு ஸ்லோகம் எடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு ஃபுல் கேண்டோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நீ ஒரு ஆர்டிக்கிள் எதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து எடுத்த ஆர்டிக்கிள் வந்து எப்படின்னா, பிருத்து மகாராஜோட கதை எடுத்திருந்தேன். பிருத்து மகாராஜ் வந்து யக்னெல்லாம் நடத்துறாரு. யக்னெல்லாம் நடத்தி கடைசியில அப்படியே 100 பக்கம் வருது. 100 பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான். இந்திரன் டிஸ்டர்ப் ஆன உடனே அவன் வெவ்வேறு வழிகளில் வந்து அந்த யக்னையை வந்து தடசம் பண்ணிட்டே இருக்கான், திருடுறான், சாமியார் மாதிரி வரான், இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில பிரம்மா வராரு. பிருத்து மகாராஜ் பண்றது கரெக்டான விஷயம், அவர் யக்ன பண்றாரு. ஆனா அவர் வந்து இந்திரனை வந்து கண்டிக்க மாட்டாரு. யாரோட மைக் ஆன்ல இருக்கு? இருங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ பிரம்மா வந்து இந்திரனை கண்டிக்க மாட்டாரு, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னா பிருத்து மகாராஜா வந்து கண்டிப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு இப்ப இந்த யக்ன பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, உனக்கு எப்பவுமே பகவானோட இதுல தான் இருக்க நீன்னு. ஆனா நீ பண்ற இந்த யக்னைனால அவன் மேலும் மேலும் தப்பு பண்றான்.
ஒரு இந்திரன், ஒரு ராஜா, 33 கோடி ராஜா தப்புகள் மேல தப்பு பண்ணிட்டே இருக்கான். அந்த தப்பை பண்ண நீ அலோவ் பண்ணாத அப்படின்ட்டு பக்தி பண்ணக்கூடிய பிருத்து மகாராஜா வந்து கொஞ்சம் குறைக்க வைப்பார். அதே மாதிரி நம்மளால நம்ம பண்ணக்கூடிய பக்தினால 4 பேர் தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? வீட்டுல இருக்கிறவங்களோ யாரோ அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு நம்ம பக்தி பண்ணணும். இப்ப அவங்க நிந்தனை பண்றாங்க, நீங்க சாண்டிங் பண்ணும்போது அவங்க நிந்தனை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இல்லை. கரெக்டா? நீ அதை எடுத்து வாதம் பண்ணிட்டு இருந்தா அவங்க காதுல மண்டையில ஏறாது. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க முன்னாடி சாண்டிங் பண்ண சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாத போது சாண்டிங் பண்ணுங்க. பாத்ரூம்ல உட்காந்து கூட பண்ணுங்க, யாரு வேண்டாம்னா. உனக்கு உண்மையிலே சாண்டிங் பண்ண பிரியம் இருந்தா பாத்ரூம்ல கூட உட்காந்து பண்ணு. காலையில அவங்க எழும்புறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு பண்ணு. உண்மையிலே உனக்கு சாண்டிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா அவங்க 6 மணிக்கு எழும்புறாங்கன்னா நீ 5 மணிக்கு எழுந்துச்சு பண்ணி முடிச்சிரு. டோன்ட் மேக் அதர்ஸ் கில்ட்டி, பாப்பி. ஸோ இதை வச்சுதான் எழுதியிருந்த அந்த ஆர்டிக்கல் இட் காட் செலக்டடு. ஸோ அதனால நம்ம பக்தியை வந்து நம்ம பக்தி பண்றோன்றதுனால அடுத்தவங்களெல்லாம் கிரிமினல் ஆக்கக்கூடாது, அவங்களெல்லாம் அபராதி ஆக்கக்கூடாது. ஓகே, வி லவ் அவர் ஹஸ்பண்ட், வி லவ் அவர் சில்ட்ரன், வி லவ் அவர் ஒய்ஃப். அவங்க எல்லாருமே நல்ல கதி ஆகணும். அவங்க இப்படி பக்தியில நிந்தனை பண்ணா என்ன ஆகும்? பாப்பம் பண்ணா எவ்வளவு பக்தி பண்ணாலும் யானே கானேச்சா பாப்பானே பிரம்மா ஹத்தியதி கானேச்சா தானே தானே பிராணா சாந்தி, பிரம்மாத்தி தோஷம் கூட போயிடும் பாப்பங்கள், ஆனா அபராது போகாது. அப்போ உங்களையோ உங்க நாமத்தையோலாம் அவங்க அபராதம் பண்ணும்போது அவங்க நிந்தனை பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லை. அதனால அந்த ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. சரிங்களா? சுமூகமா உங்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எங்க எப்படி செய்யுமோ அப்படி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவ அப்படி பண்றா அதனால நானும் இப்படிதான் பண்ணுவேன் அதே இடத்துல நிக்காதீங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களோட சிக்ஷா குரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு பிரபு அப்ப சிக்ஷா குரு சொல்லுவாரு. அவரு சில டைம் வந்து கன்செஷன் கூட கொடுப்பாரு. உங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்ததுன்னா கன்செஷன் கூட கொடுப்பாரு. அப்படி அவர் கன்செஷன் கொடுத்துட்டா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அதுலனால ஏதாவது ஒரு பாப்பம் வந்தா கூட வராது. பிகாஸ் குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கிடைக்காது. அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ டிஸ்கஸ் வித் யுவர் குரு அண்ட் ட்ரை டு டூ. ஓகே, நீங்களா போயிட்டு இன்னொருத்தங்களை காப்பி அடிச்சுட்டு வீட்டில் சண்டை போட வேண்டாம். எப்படி பிரம்மா டிடன்ட் வாண்ட் இந்திரா அண்ட் பிருத்து டு ஃபைட், அண்ட் பக்தியில் இருக்கக்கூடிய பிருத்து மகாராஜா தான் அவர் வந்து நீ இப்படி பண்ணிக்கோ அப்படின்னாரு. அதே மாதிரி நம்மளும் பக்தியை வந்து அப்படி ஒரு இதா பண்ணிக்கணும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் பர்சனலாக ஒரு சிலருக்கு இருக்கும், அதை வந்து இதில் அட்ரஸ் பண்ண முடியலன்னாலும் தனிப்பட்ட முறையில் அவங்க சிக்ஷா குருவை கேட்டு என்ன எப்படி பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும். அது இண்டிவிஜுவல் கேஸ் அது. ஓகே, அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஓம் தத் சத். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க கீதா மாதாஜி. பிரபு, நான் உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் போட்டேன். சரிங்க மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க கவிதா மாதாஜி. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் பிரபு. சரி, ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. நீங்க வந்தாவே ஒரு குட் வைப் மாதாஜி. So nice. Thank you so much மாதாஜி. ஓகே, எல்லாரும் நல்ல பக்தி பண்ணுங்க. ஹரி ஓம் தத் சத். ஜெய் ஹோ. தேங்க்யூ எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பியதர்ப்யாச கிருபா சிந்துப்ய வச்ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, शिला प्रभुपाद की जय, शिला गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. Thank you, Prabhu. हरे कृष्णा. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna Prabhu. Thank you Prabhu. हरे कृष्णा. Thank you, Prabhu. ஹரே கிருஷ்ணா பிரபு. हरि बोल. हरे कृष्णा. थैंक यू எல்லாருக்கும். थैंक यू. हरि बोल. Hare Krishna, Prabhu.